இவன் இவன் பாரு இப்ப அடுத்து பிரபாஸ் படத்துக்கு இப்படி எல்லாம் இது பண்ணுவான்ட்டு. இருடா இதுக்கு டேய். ஐலான புது ஒரு முயற்சிடா நிமிஷம் bro, இது. இல்ல நம்ம இல்ல ஆ, இது புது முயற்சிடா, இதுக்கு நம்ம ஊம்பணும்டா அப்படின்னு நான் தெரியுமா புனித்து. சரி இரு அப்ப மட்டும் இல்ல ஊம்பாம இருக்கட்டும். மேல பரணி போட்டுறதா எக்ஸலன்ட் ரிப்போர்ட்னு ஹியூஜ் பிளாக் அது அப்பயே பார்த்தேன். அதான் ஏய் எக்ஸலன்ட் இல்ல ரிப்போர்ட் தான் போட்டிருக்கோம். உண்மையிலே அயலான் அப்ப இன்சைட் ரிப்போர்ட் ரொம்ப பக்காவாகுதா. ஆனா ஆ புனித் ப்ரோ ஆமாண்டா. கேப்டன் மில்லரும் குட்னு போட்டிருக்காரு. ஆனா அலெக்ஸ் நீங்க ம். என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே? ஏய் சந்தான ஃபேன்ஸ் இஸ் அவர் ஃபேன்ஸ். தூக்கி போட்டு ஓலுங்க அஜித் ஃபேன்ஸ். அவனை மேல ஒண்ணு ஷேர் பண்ணிருக்கேன் ஆர்டி தெரியும் தெரியும் தெரியா. இத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். ஓடுங்க சார் எல்லாம் போட்டு ஓடுங்க. பட் என்னன்னா ஐலாண்ட்ல வந்து சாங்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி எதுவும் தெரியல. ஏன்னா எல்லாமே ரகுமான் பாய் ஐயா, பூரா தான் ரகுமான் பாய் எல்லாம் 2 வருஷம் கழிச்சு தான் பயிர் விடுவாங்க. ரகுமான் பாய் வந்து மறக்காம ரகுமான் பாய் வந்து படத்தோட பார்க்கும்போது மட்டும்தான் ஒரு பெரிய இல்ல கடவுள் மாதிரி ரகுமானுக்கு தெரியும். என்னன்னா கிளாஸா போடுவான். மாசுக்கும் கிளாஸுக்கும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவன் கிளாஸ் என்டர்டைன்மெண்ட்டாவும் போட மாட்டான், கொஞ்சம் மாசாவும் போடும். வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு தெரியல. இந்த அயலான் அனௌன்ஸ்மெண்ட் பிஜிஎம் கேட்டிருக்கல, அது நல்லா இருக்கும். அது இந்த படத்துல இருக்கும், சூப்பரா இருக்கும் பாரு. மியூசிக் குறை கிடையாதுடா, ஆனா கிளாஸா போட்டிருக்கான், அதான் வித்தியாசம். சரிடா இல்ல ஜேடி ஸ்கிரீன்ஷாட் போட்டு உண்மைதான் எல்லாம் ட்ரெண்டிங். உண்மைதான்டா. அதான் இல்ல நானும் போட்டேன். டாக்வா கார்ல போட்டு பாரு அண்ணா. 25 கேபி இருக்கு நேரம். நான் தான்டா போட்டது. இவர் அலெக்ஸ் அது ஒரு இன்பம். நமக்கு ரகுமான் நல்லா போட்டுருந்தான்டா வெர்சல் எல்லாம். இன்னைக்கு ஒரு சாங் வந்துச்சு, டான்ஸ் ஆனாரு பாத்தியா ரகுமானு? என்ன சாங் வந்துச்சு இன்னைக்கு? ஃபிஃப்த் சிங்கிள் ஒன்னு வந்துச்சு. பட் இந்த சாங் நல்லா இல்ல. டான்ஸ் பார்த்தேன். ஆனா அலெக்ஸ் நமக்கு 100 மில்லியன் மிஸ் ஆனது வந்து சர்க்கார் மட்டும் தான். சர்க்கார்ல தான் சாங்ஸ் எதுவும் இதா. என்னது சர்க்கார்? 100 மில்லியன் வியூஸ். டேய் சர்க்கார்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பல்டி பக்கற பாட்டை தவிர எல்லா பாட்டுக்கும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், ரொம்ப பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் என்ன கேட்டா. ஆனா எனக்கு அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அதான் ஆனா இல்ல பல்டி பக்கற பாட்டு என்ன ஆயிடுச்சுன்னா தியேட்டர்ல பாக்கும்போது நல்லா இருக்குது, புரியுதா? டேய் சிம்டாகரன் சொல்றா மயிராண்டி. சாரி பேரே மறந்து போச்சு. இல்ல நடுவுல வரல, அத சொன்னேன் சாரி. ஆனா மேட்டர் என்ன தெரியுமா, உண்மையில லிரிக் வரும்போது பெரிய எக்ஸ்பெக்ட் பண்ணி விட்டாங்க. லிரிக் வீடியோ வந்துட்டு ஹிட் ஆகல. ஆனா இல்லடா டான்ஸ் எல்லாம் இல்லடா தியேட்டர்ல டான்ஸோட பாக்கும்போது எல்லாம் மறந்துட்டானுங்க அப்படியே. இல்ல இது சொன்னது எனக்கு அடிக்க வந்துட்டானுங்க. அது வந்து ஸ்லோவா தான் ரீச் ஆச்சு அந்த சாங். சரி விடு ஒரு நிமிஷம். புனித் என்ன அயலான் ப்ரோமோட் பண்ண வந்திருக்கீங்க? இல்லடா புனித் ப்ரோ வந்து எஸ்கே ஃபேனா? ஆமாமா எஸ்கே ஃபேன் தான், விஜய் ஃபேன் இல்ல ப்ரோ. அவன் டயட் ஃபேன். எஸ்கே அவன் எஸ்கே ஃபேன். அலெக்ஸும் சந்தான ஃபேனா மாறிட்டான். அதெல்லாம் சந்தான ஃபேன் ஆயிட்டா அலெக்ஸ் போடு மாமே. ஏன்னா ஒரே ட்வீட்டா இருக்கு. அவ்வளவுதான். இல்ல அருண் டிடி ரிட்டர்ன்ஸ் அதான் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி அலெக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஓடு எல்லாமே பிடிச்சி ஓடு. இல்ல எனக்கு ஒரு டவுட். இது சந்தானம் ஃபேன்ஸ் எப்படி திடீர்னு வந்தானுங்க? முதல்ல இருந்தே இருக்காங்க. திடீர்னு எல்லாம் வரல ப்ரோ. இங்க ஒருத்தன் ஹோஸ்டா இருக்கான். கம்பெனி சீக்ரெட் வெளிய சொல்லாதடா. பின்னாடி இருந்து அவனே ட்வீட் போட்டு இவனே திருப்பி இந்த ஐடியில இருந்து சூப்பர் டேலண்ட் மியூட் போட வைக்காதீங்கடா. ஃபோக்கஸ் ஆன் இது. எவனோ நம்ம பையன் தான். ஆமை அடிக்க அலெக்ஸ் வேணுமே. ஏன்டா நீ ஒரு ஆளு? டேய் நான் சும்மா சொன்னேன்டா, ஏன்டா நீ வேற? இல்ல புனித் மேல மட்டும் ட்ரெயின் விடாத. நான் அயலானுக்கு டிக்கெட் போட்டே நான் ட்வீட் போட்டுறேன், போதுமா? அலெக்ஸ் இல்லடா சிஜி பாருங்கடா அனுப்புறேன், வேற ஒண்ணும் இல்ல. யாரு பெரிய பைய சிஜி தான். அலெக்ஸ் ப்ரோ என்ன ட்ரெண்டிங்ல அவனுக்கு இத காட்டவே மாட்டேங்குது. எது முடிஞ்சிச்சு அவன் கதை? ஆமாமா ஒரு சில எல்லார்கிட்ட கேட்கணும். அந்த யாருக்காவது ட்ரெண்டிங்ல அவனுக்கு டேக் காட்டுதா? ட்ரெண்டிங்ல இல்ல, எனக்கு எதுலயுமே காட்ட மாட்டேங்குது. இருடா டேய் நாளைக்கு தான்டா போடுறேன்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு போடுறதாடா சொல்லிட்டு இருந்தானுங்க. ப்ரோ 8:30 மணிக்கு நான் எடுத்த வீடியோ பாருங்க ப்ரோ. 2 மணி நேரம் கூட தாக்கு பிடிக்கல அவனோட அந்த டேக். இல்ல நம்ம டேக்ல யோசிச்சு பாத்தியா? ஃபார் யூல இருக்கும், இல்ல இந்தியா ட்ரெண்ட்ஸ்ல இருக்கும், ஏதாவது ஒண்ணுத்துல இருக்கும். ரெண்டுத்துலயும் காணும் இந்த தேவடிய பசங்களுக்கு.
இல்ல அலெக்ஸ் ப்ரோ இப்போ நம்ம அபியூசிங் டேக்கே வந்து அவ்வளவு போயிடுச்சு ப்ரோ. நம்மலாம் இந்த தளபதிக்கு ஃபேன் ரீச் எல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் எவ்வளவு போகும்? புரியல. இல்ல நம்ம யாருமே கூப்பிடாம ஒரு சின்ன ஒரு கெப்பாசிட்டி வச்சுட்டே நம்ம வந்து அடிச்சோம்ல மென்டலான ஆமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஆமா. இப்ப இவனுங்கள மாதிரிலாம் நம்ம ஊரெல்லாம் டமார் அடிச்சு நம்ம எல்லாரையும் வந்து தளபதிக்கு ட்வீட் போடுங்கன்னு சொன்னா எப்படி போகும்? ஊரெல்லாம் டமார் அடித்து விட்டு தளபதிக்கு ட்வீட் போடு என்று சொல்றால் அது தளபதி பர்த்டேக்கு மட்டும்தான். ஆனா நம் ஃபேன் பேஸ் இன்ஸ்டால மொரட்டு இது இருக்குடா ப்ரோ நம்மளுக்கு. இதுக்கெல்லாம் டமாரே அடிக்க வேணாம், ஒருத்தன் போட்டா போதும் எல்லாம் போட போடன்னு ஒன்னோட வந்துருவாங்க. இன்ஸ்டாகிராமோட யூசர்ஸை கம்பேர் பண்ணா ட்விட்டர்ல வந்துட்டு 35% தான் வந்துட்டு இங்க யூஸ் பண்றாங்க. இதான் உண்மை. பீப்புளே நாங்க 1 மில்லியன் விழுந்தா இங்க வெறும் அதான் இல்ல அலெக்ஸ் 1 அந்த மில்லியன் போட்டோல விழுந்தா இங்க அனிருத் 300K இருக்கான். 400K விழுறதே பெரிய விஷயம். அந்த போட்டோல ஒருத்தன் அனிருத் மாதிரியே இருக்கான்டா செல்ஃபில. அலெக்ஸ் அங்க ஒரு ரீல்ஸ் வீடியோ அசால்ட்டா வந்து போயிடும் உனக்கு. ஆனா இங்க வந்து அந்த 100K வியூஸ் எல்லாம் போறதே உனக்கு 2 மில்லியன் போறதுக்கு சமம் அங்க. அதான் சொல்றேன். ஆனா நீ நோட் பண்ணா ட்விட்டர்ல வந்துதான் பாலிடிக்ஸும் கண்டென்ட்டும் கூட எடுக்கிற நியூஸ்லாம் இங்க தான் எடுப்பாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் என்டர்டைன்மெண்ட் மட்டும் தான். ஆமா ஆனா அலெக்ஸ் ஒண்ணுடா இல்ல இன்ஸ்டாகிராம் தான் பொம்பளை சோக்கு எல்லாமே இருக்குது. அலெக்ஸ் இன்னும் 3 மாசத்துல கங்குவா வந்துரும் போல இது. கங்குவா வருமா? கங்கோ வந்து அலெக்ஸ் ப்ரோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் சீட்ல உட்கார்ந்து இந்த பாப்பாரு. அஜித் குமார பேச ஆனா இல்ல அது எப்படா நிதிஷ் வர்ற எல்லா படத்துக்கும் என் தல்லே கட்டிடுறானுங்க. இவன் அந்த படத்துக்கு ஃபேனுங்க, இவன் இந்த படத்துக்கு ஃபேனுங்க. ஆமா நீ சூர்யா ஃபேன் அது மட்டும் எங்களுக்கு தெரியும். அதான் இல்ல இப்ப இல்ல இது பரவாயில்ல. ஐலாண்ட் டிக்கெட் கேப்டன் மில்லரை போட்டுச்சுன்னா கமெண்ட்ல வந்துட்டு நீ சீக்கா ஷாம்பு கூட போட்டு தள்ள தேய்ச்சதுலடா யாரா இவனுங்க. இல்லடா பாசிட்டிவா போட்டாலே காது தர்றானுங்க, நெகட்டிவா போட்டா சும்மா விடுவாங்க. இல்ல எலும்புனுங்களுக்கு கொஞ்சம் கேப் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்ப 2 படத்துக்கும் பாசிட்டிவ் மாதிரி சொல்றாங்க. ரிலீஸ் ஆயிட்டு அவன கேப்டன் மில்லர் நெகட்டிவ் ஆச்சு. ஏதாவது ஒரு ரிவ்யூ வந்தா போதும் இல்ல இது சிறுத்தை இல்ல டோமரு ஹிஸ்டரி ஓவரு. உன் மாமனார் மட்டும் இல்ல உனக்கு தெளிவா சொல்றேன். ஆனா அலெக்ஸ் நான் சொல்றேன் அவன் படம் வர்றதே யாருக்கும் தெரியல. நம்ம தான் உண்மைடா. ஆஃப்லைன்ல கேப்டன் மில்லர்னாலே தெரியலடா. ஐலாண்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. இல்ல இன்னைக்கு சாயங்காலம் தான் கிரிக்கெட் விளையாண்டு வரேன். இப்ப படத்துக்கு மாடா நான் கேப்டன் மில்லர் யார் படம்னு கேக்குறாங்க. என்ன சார் பொங்கல் வருது யார் படம்னு கேக்குறீங்க? இல்ல விக்னேஷ் ப்ரோ வராரு. இதான் சாக்கு. LIC ப்ரோமோட் பண்ணிடும். எந்த படமே தெரியல, அயலானுமே தெரியல எனக்கு. சொல்றேன் இல்ல இவரு வந்தவர் அது எப்படி தெரியுமா? இல்ல இப்ப ஒண்ணு இல்ல ஒரு புடியாத ஒரு பிடி சார் இருப்பான். அவன் வந்தோடனே எல்லாரும் ஏஞ்சி நிக்கிற மாதிரி வந்துட்டு பாத்தியா போறான். இல்ல அதான் வேதநாயகம் பயம் அந்த அது தந்தது யாரு? விக்னேஷ் ப்ரோ. இன்னொன்னு ஒரு நிமிஷம் இல்ல நாளைக்கு VF எனக்கு இல்ல அதுல 5 மணிக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டு 1 மணி நேரம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு அஜித் பெட்டக்ஸ்ல ஒரு நில அளவுக்கு ஒரு ஓட்ட போட போறோம். அதனால எல்லாரும் வந்துருங்க. நாளைக்கு போடுற டேக்ல வந்துட்டு புரியல. அவனுக்கு இனிமே சண்டேக்கே வரணும்னு யோசிக்க கூடாது. அந்த அளவுக்கு ஒரு நிமிஷம் இரு ஒருத்தன காமிக்குதான்டா ட்ரெண்டிங்ல 172K போட்டிருக்கானுங்க. எங்க 10-15 மணிக்கு 4 நிமிஷத்துக்கு முன்னாடி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? டேய் மாப்ள நாளைக்கும் டேக் போடுறதாடா பேசிக்கிட்டு இருக்கானே. போடட்டும்டா அதான் வேணும். இப்ப ஒண்ணு இல்ல இல்ல ப்ரோ இல்ல என்ன கேட்டா இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் முக்காவாசி பேர் வெட்டியா இருக்கு. காலைல வேலைக்கு போயிடுவாங்க, நிறைய இது இருக்கும். முக்காவாசி பேர் போட மாட்டாங்க. அவனை நைட்டு பாட்டா இருக்கிறானுங்க. ஒன்னும் பிரச்சனை நாளைக்கு அதான் ஈவினிங் 6 மணி வரைக்கும் எவ்வளவு போடுறானுங்கன்னு பாத்துட்டு டாக் வாக்கர்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அது விடு. அலெக்ஸ் பேட்ட டேக் பாத்தியா? பேட்ட டேக் சந்தான டேக் ஓத்துட்டு போயிடுச்சு. எனக்கு யார் குரல் கேட்டாலும் ஆதித்யா குரல். இன்னைக்கு டேக்ல சந்தான டேக் தான் வேற லெவல். சிரிச்சோம்னா எல்லாரும் சந்தானத்தை தான் சொல்லலாம். அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஆனா நாளைக்கு பாப்போம். நாளைக்கு ப்ரோ அது இப்ப வந்ததா எப்பவே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருக்காங்களா ப்ரோ? ஒரு நிமிஷம் ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். என்னது இப்ப வந்ததா? நான் எப்பவே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுருக்காரு கீழ ஒருத்தர். எது இல்லடா இல்ல 172 இப்பதான் வந்து 172K.
ப்ரோ 8 மணிக்கே 100K வந்துட்டானுங்க. இப்பதான் 72K வந்திருக்கானுங்களா? அடப்பா வேணுங்களா? ரொம்ப போட்டு முக்கிட்டு இருக்காங்கடா. சோ பாவம். ஸ்பீக்கர் என்னடா அஜித் பரிதாப நிலைக்கு வந்துட்டானுங்க இப்படி. விக்னேஷ் ப்ரோ வந்துட்டு கீழே ஸ்மைலி போட்டுருக்காரு, எனக்கு செப்பரேட் ஸ்மைலி. என்னன்னு கேட்டா கொடுவ உக்காந்துக்கின்னு ரஜினி ஊமனா தேவடியா பையன் ரஜினி ஊமனா கத்திட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. கத்து கத்துறான் மொத்த 2 ப்ரோ பேரும். அப்புறம் 1 2 3 கத்தரா கூட பரவாயில்ல ப்ரோ. கதறானுங்க ப்ரோ உட்காந்து. ஆனா ஹைலைட் இல்ல ஹைலைட் என்னன்னா இல்ல இது ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி ஒரு ட்வீட் போட்டேன். இதுல ஒரு 2 மென்டலா காண்டானானுங்க அஜித்தை திட்டுற அளவுக்கு. மிச்சம் எல்லா மென்டலும் என்ன தெரியுமா, நீ செருப்பு எடுத்து வச்சா கூட சொர்ணம் இல்ல அவனுக்கு, சொர்ணே இல்ல சார். அங்கேயே ஸ்பீக்கர்லயே ஒருத்தர் இருக்கான்டா, அவன் அசிங்க அசிங்கமா திட்டிக்கிட்டு இருக்கான், அவன் மேலேயே இருக்கான், எதுவும் பேச மாட்டான் தானே. எலான் அவன் தானே, பொம்பளை வாய்ஸ் எலான். இன்ஃப்ளூயன்ஸ் நல்லா இருக்கீங்களா இன்ஃப்ளூயன்சர் அலெக்ஸ்? அது ஒண்ணு பேரை மாத்திட்டு வந்தா இல்ல விக்னேஷ் ப்ரோ இத சொல்லுவானே, மண்டைய மறைக்க கொண்ட ஏன் மாத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, அந்த காரணத்தை சொல்லவா? நேத்து ஒரு நேத்து ஒரு கடுப்புல என்ன பண்ணிட்டேன், HOD வந்து என்ன கடுப்பேத்துச்சா, அதை வந்து திட்டி காலேஜ் டேக் பண்ணி போட்டான். அதனால மாறு விஷயத்துல வந்திருக்கேன் ப்ரோ. அப்ப நீ காலேஜ் படிக்கிற, இத வந்து நீ பதிவு பண்ற இல்லப்பா டுட்டோரியல் ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ எனக்கிட்ட குரூப்ல அவனுக்கிட்ட அது யாரும் சொல்லக்கூடாது, ஒரு தெரிஞ்ச ஒரு ப்ரோ அலெக்ஸ் ப்ரோ எல்லாம் மேல இருக்க போய் ஓட்டு மட்டும் போடுங்க வாரிசுக்கு. ஒரு சரி இல்ல தெரிஞ்ச ஒரு அஜித் ஃபேனா அவனுக்கு குரூப்ல இருக்கானுங்க, மெயின் குரூப்ல. அவன் என்ன சொன்னானா, சந்தான டாக் பார்த்து ட்ரிகர் ஆயிட்டானுங்க கூட வந்துட்டு. இந்த இப்போ ஒரு டாக் போட்டுனுறானுங்களே, இத வந்துட்டு கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு இதை விட அதிகமா போட்டுருவானுங்க அவனுங்க. என்ன கதர்னு இருந்தானுங்க. என்ன கேட்டா பாரு, நாளைக்கு இருக்கிற கூத்த ஒரு 2-3 மணி நேரத்துல இந்த நாய் அடிச்சு போட்டு. இல்ல நான் கேக்குறேன், உண்மையாலுமே நான் கேக்குறேன். இன்ஃப்ளூயன்சர் ஒரு நிமிஷம். ஆக்சுவலா அவர் வந்து சந்தானத்துக்கிட்ட அவர் வந்து அதை விட ஒரு கம்மியா கலெக்ட் பண்றாருன்னா உண்மையிலுமே ஒரு டயர் இருக்கிறதா? ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்ப பேய் படம்ன்றது எல்லாரும் பாப்பாங்க, டிடி ரிட்டர்ன்ஸ்னா என்னன்னு தெரியும், அதாவது தில்லுக்கு தொட்டு அது பார்ட் 3னால எல்லாரும் போய் பாத்துட்டாங்க. துணிவுன்றது வில்லேஜ் தியேட்டர் வேற, வில்லேஜ்ல துணிவு போய் அவனா பாப்பானா? லூஸ் குதிங்க செருப்பால் அடிப்பானுங்க. இல்ல எனக்கு அது நீ வந்து ஒரு அட்லீஸ்ட் டயர் 2 இருந்தாலும் எல்லா டெரிட்டரியும் உனக்கு வந்து ஆவரேஜாவாச்சும் உனக்கு புக் ஆகணும். ஓகேவா? புக் ஆகுறதா இருக்கட்டும், படம் ஓடுறதா இருக்கட்டும், அந்த இது கூட இல்ல. ஒரு சொல்லிட்டா ப்ரோ, இல்ல பைரவ வந்துட்டு இந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி வந்துட்டு வந்துச்சு பிரச்சனையிலேயே படம் வந்துட்டு. எனக்கு கேட்டா 2 வாரம் எனக்கு தெரிஞ்சு சத்தியமா சொல்றேன், 15 நாள் கூட இல்ல. எங்க பைரவ வந்துட்டு சென்னையில சொல்றேன், சென்னையில அவள் தான் தூக்கிட்டாங்க, அவள் தான் ஓடிச்சு. ஆனா தியேட்டர் லிஸ்ட்ல பார்த்தா பைரவா வந்துட்டு டாப் 6-5 கிட்ட கீழே இறங்கவே இல்லை. இவன் என்ன இல்ல துணிவை வச்சுக்கின்னு சந்தானத்துக்கு ஆழ்வார் வந்தப்பயே அவர் வந்து விஷாலோட கம்மியா தான் பண்ணாரு. ஓகேவா? தாமிரபரணி. சோ என்னன்னு தெரியல, அஜித் சாருக்கு ஒரே ஒரு படம் கிளிக் ஆகுது. வாய்ஸ் லோவா இல்ல சாமி நோட் பண்ணியா ப்ரோ? ஆனா ஒரு காட்ல விஜய் காம்படிட்டர்னு சொல்லி சுத்திர டயத்ரி கொண்டு விட்டீங்க பாத்தீங்களா? நாங்க இல்லப்பா, அவங்க ஃபேன்ஸ் தான் அந்த மாதிரி. தன்வினை தன்னை ஒவ்வொரு காலகட்டத்திலயும் இந்த அஜித் விஜய்ன்றதெல்லாம் வந்து திடீர்னு வரும், திடீர்னு விஜய் விக்ரம்னு மாறும், விஜய் சூர்யான்னு மாறும். இல்ல விஜய் சூர்யான்றதெல்லாம் இங்க வேணாம் பேச்சு இன்ஃப்ளூயன்சர். நீங்க உங்களோட இன்ஃப்ளூயன்சர் கரெக்டா பண்ற பாத்தீங்களா? இன்ஃப்ளூயன்சர் உங்க தட்டு பொருட்கள்லாம் அங்க போய் வித்துக்கோங்க, நீங்க வேலைக்கு. சரி நாளைக்கு வந்துட்டு டேக் வந்துட்டு வழக்கமா எல்லாம் பூஸ்டப் பண்ணி சூப்பரா போடுவோம். ஆமாங்க வந்துட்டு நீங்க டேக் நல்லா போடுவானுங்க, நம்மளும் வெறி கொண்டு போடுவோம் தான் யோசிச்சோம். பார்த்தா லூஸ் குதி மாதிரி போடுறாங்க. அவனை நாளைக்கு தான் போடுறானுங்களாமாடா. இல்ல இதுல ஹைலைட் இன்னைக்கு எதுக்கு போட்டானுங்க இவனுங்களாவது நாளைக்கு ஏதோ சண்டை போயிட்டு இருக்குடா மாப்ள. நீ பாரு
நீ போய் அவனோட ட்வீட்டை போய் பாருடா, ரீசெண்டா போட்டுக்கிட்டு இருக்கிறது பாரு மாப்ள. நாளைக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு தானே மெயினாவே டாக் போட போறாங்கல்ல, நாளைக்கு தான் போட போறானுங்க. போட்டானுங்களேன்னு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு 6 மணிக்குள்ள தானே, நாளைக்கு 6 மணிக்கு நம்ம கூட சேர்ந்து அவனுங்களும் டேக் போட போறாங்க. யாரா நீங்க? இந்த டேக் தான்டா போடுவானுங்க. இதுடா நாளைக்கு மறுபடியும் நம்ம கூட சேர்ந்தும் டேக் போடுவானுங்கடா. இல்ல நாளைக்கு இன்னொரு டேக் புதுசா போடுவாங்க. ஆமா நம்ம கூட 6 மணிக்கு போடுவானுங்க. யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஒரு நிமிஷம் இல்ல சோகத்தை பாரு. துணி வின்னர்னு போட்டே உனக்கு 200K அடிக்க முடியல, இதுல கூட என்ன போடுவேன்? அலெக்ஸ், எனக்கு ஒரே ஒரு ஆசை, அந்த தியேட்டர் ஓனர் யாராச்சும் தெரிஞ்சவங்க அந்த தமிழ்நாட்டுல ஏதாவது துணிவுக்கு மேல கஸ்டடி ஏதாவது வந்திருக்கான்னு கீர்த்தி செட்டியை விட ரொம்ப குயின் கீர்த்தி செட்டி இஸ் கிரேட்டர் தென் ஆமை அஜித்னு போடுவார். அதானே? இல்ல ப்ரோ, விக்னேஷ் ப்ரோ பேசுறதுனாலே நமக்கே பிடிக்காம போயிடும்டா. எனக்கு விக்னேஷ் ப்ரோ வந்து தளபதி ஃபேனான்ட்டு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. மென்டலானும் சரி ஆமைக்கும் சரி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. இதே கீர்த்தி செட்டினா அவர் ஒரு சந்திரமுகியா மாறிடுறாரு. ஒரு பெண்ணை தப்பா பேசினா கோவம் வரும். இதே ஸ்பெஷலா லதாவை திட்டினாங்க, அப்பெல்லாம் கோவம் வரல. இல்ல வயசுக்கு தகுந்த மாதிரி மாறும் அலெக்ஸ். பிளாக் எல்லாம் பண்றா அப்படி. சரி அதான் இல்ல ஒரு சரி ஆமா என்னமோ போட்டுட்டு இருந்தாரு. ஒரு நிமிஷம் அதெல்லாம் இருக்கட்டும். நாளைக்கு இப்ப கூட அஜித் சார்ன்றாரு, ரஜினி சார்ன்றாரு, திட்டாதீங்கப்பான்றாரு. அது வந்து டெக்கோரம் மெயின்டைன் பண்றாரு அவரு. என்ன கோரு? சரி இல்ல இப்ப டேக் வந்துட்டு முக்கியமான மேட்டர் என்னன்னா, நாளைக்கு தான் எல்லாரும் அசம்பிளை ஈக்குவாலிட்டியா போடுவோம். ஈக்குவலா எதுன்னு சொல்றது, இப்போ ஒரு டீமுக்கு மட்டும் வந்துட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இல்லை, எல்லா ஐடியும் எல்லாருக்கும் பண்ணுங்க. ஸ்பேஸ் போட்டு பண்ணலாமா இல்ல அதான் இல்ல டேக் அப்போ 1 மணி நேரம் கழிச்சு ஒரு ஸ்பேஸ் போட்டு பூஸ்ட் அப் பண்ணலாமா இல்ல என்னன்னு தெரியல. எல்லா ஐடியும் இல்ல எப்பவும் போல 10 மணிக்கே போடுவோம். நான் சொல்ல வரேன் இல்ல மெயின் ஐடி பெரிய ஐடிலாம் ரீச் நார்மலா வந்துடும். புது ஐடிக்கு ரீச் வரும்போது அது பெருசா போகும். அது ஏன்னு கேட்டா இந்த டாக் வாக்கர்ல பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த என்கேஜ்மெண்ட் வந்துட்டு புது ஐடிக்கு அதிகமா வரும். அதனால புதுசா இருக்கிற ஐடிங்க தான். ஆனா இப்ப ட்வீட் போட மாட்டாங்க புதுசா இருக்கிற ஐடியில. சின்ன ஐடி சொல்றேன் இல்ல சின்ன ஐடி சொல்றேன். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, சில பேர் வந்துட்டு இப்ப ஒண்ணும் இல்ல, ரஜினி ஒரு நைட் அட்டாக் போட்டவன் காஜிகாந்த் 1, காஜிகாந்த் 2, காஜிகாந்த் 3, காஜிகாந்த் 4 நம்பர் போட்டா அது ஆடே ஆகாது. இது எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. நான் அதனால தான் வந்துட்டு சொல்றேன், இப்போ ஒண்ணும் இல்ல ஏபிசிடி டைப் பண்ணி ஏதாவது போடு, அப்படி இல்ல ரஜினி தேவையா பண்ணி போடு. இது கூட அஜித் எல்லாம் நீ வர்ணிச்சு திட்டுவீங்கடா, அஜித்தை வர்ணிச்சு திட்டுன்ற டேக் பண்ணி இறக்கி இருக்குமா வீடியோ நாளைக்கு வரிசையா டேக்ல போட்டு அடிக்க. அதான் இல்ல அது ஒண்ணு. மிச்சம் எல்லாம் பார்த்தா ஓகே, மிச்சம் எல்லாம் ஓரளவு நம்ம பசங்க நல்லா பண்றோம். பேசிக்கிட்டாங்க நாளைக்கு நான் ஒரு நிமிஷம் இல்ல ப்ளூட்டுக்கு இருக்கிறவங்க ஒரு நிமிஷம் ப்ளூட்டுக்கு இருக்கிறவங்க இல்ல ஒரு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கேப் விட்டு எவ்வளவு வேணா ட்வீட் போடலாம். அன்லிமிட்டடா அது என்ன சொல்றது, ஒரு நைட் வரைக்கும் சொல்றேன், அதுக்கு மேல தெரியாது, ஒரு நைட் வரைக்கும் நல்லா போடலாம். ஆனா ப்ளூட்டுக்கு இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் லாக் ஆகும். அதனால வந்துட்டு கேப் போட்டு ஆர்டி அடிக்கணும். இப்போ ஒரு 10 ட்வீட்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி ரீட்வீட்டும் பண்ணணும். ஆனா என் பிளான் எப்படின்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்வீட் போடுற மாதிரி அது எப்படியாவது போடணும். புரியல. அது நாளைக்கு அந்த 5 நிமிஷம் வரைக்கும் ரீட்வீட், அதுக்கப்புறம் எல்லாரும் வீடியோ நல்ல கண்டென்ட் நிறைய ட்வீட் போட முடியலனா கூட பரவாயில்லை, ரீட்வீட் மட்டும் இல்ல நாளைக்கு வர்ற டேக் வந்துட்டு வாரிசு டேக் இல்ல, அது எல்லாருக்கும் அது ஒரு இல்ல நாளைக்கு வர்றது வந்துட்டு இது வரைக்கும் இல்ல பொங்கல் வின்னர் விஜய்னு அப்படி இருக்கும். இத்தனை வருஷம் பொங்கல் கிளாஸ்ல ஒருத்தர் ஜெயிச்சாருன்னு அந்த மாதிரி ஒரு பொங்கல் வின்னர் விஜய் அந்த மாதிரி இருக்கும். ஆனா அப்படி சொல்ல முடியாது, பாப்போம் வரட்டும். அது போட்டுருவோம்.
அவன் எல்லாரும் பேசிருக்காங்க. சரி தேவரா ட்ரெயிலர் நல்லாக்குதுன்னு நானுங்க எவனோ பேசவே மாட்டாங்க. விக்னேஷ் ப்ரோ அந்த ஷாட் பாத்தீங்கல்ல வேற அந்த லெவல்ல நிலா குண்டூர் ரத்தம் இல்ல நான் சொன்னேன் இல்லையா ப்ரோ உங்களுக்கு படம் ஃபுல்லா இந்த மாதிரி கூஸ் பம்ப் சீன்ஸ் இருக்கும் பாருங்க ப்ரோ. அதுவும் வேற என்டிஆரோட பேஸ் வாய்ஸ் செம்ம. என்டிஆர் வாய்ஸ் வேற லெவல். இல்ல நான் தமிழ்ல பாக்கல, தமிழ்லயும் என்டிஆர் தான் வாய்ஸ் கொடுத்திருந்தானா என்ன? தமிழ் தான் என்டிஆர் வாய்ஸ் கொடுத்தான். ட்ரிபிள் ஆர்ல இருந்துச்சு சேம் வாய்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா நல்லா இதுவா இருந்துச்சு, ரோயரா இருந்துச்சு, செம்மையாவே இருந்துச்சு. அந்த நிலா நான் சொல்லணும் அந்த நல்ல வேலை சொன்னீங்க. அது வெட்டின உடனே பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் பண்றதுலாம் வேற லெவல். அதெல்லாம் செட் நல்லா போட்டுருக்கான் ப்ரோ. கேட்டா செட் செம்ம. சரி அலெக்ஸ் ப்ரோ நீங்க ஒரு வீடியோ ஒண்ணுமே கிடையாது கம்பேர் பண்ண போனா. அத அனுப்பிச்சு விடுங்களே. இன்ஸ்டால போடுவோம். நல்லா இருக்கு அந்த வீடியோ. இது இந்த ட்வீட் பாருங்களேன் கொஞ்சம். என்னடா இது கேப்ஷன் திஸ்னு போட்டா 3 ரீ-ரிலீஸ் சிஎம் புக்கிங். 3 ரிலீஸ்ன்றது எல்லாரும் போவாங்க. ஏன்னா 3 பாட்டுக்காக இன்ஸ்டா ரீல்ஸ்ல போடுறதுக்கு ரீ-ரிலீஸ் போடுறது. ஆனா 3 கிளைமேக்ஸ் எல்லாம் ரேப் பண்ணிட்டானுங்கடா 2K பசங்க. சிரிக்கிறானுங்க சார். எதுக்கு சிரிக்கிறானுங்க டேய்? அது எமோஷன் சீன்ரா, அழுவுங்கடா, சிரிக்கிறானுங்க. இது சமுத்திரக்கனி வடச்சென்னையில கேட்பாங்க, டேய் மச்சான் யாரா மச்சான் who are these Pelaka boys ரா, where are they come from? அது கூட வேணாம் ப்ரோ. அந்த லியோல ஒருமே சீரியஸா பேசி சிரிக்கிற நீ அந்த ரேஞ்ச் தான். ஆனா நம்மளுக்கு நாளைக்கு ஐனான்றது அது அஜித் ஃபேன் தான். குஞ்சு கடிக்கு ஏதாவது ஒண்ணு வந்துரும். அதாவது நிம்மதியா டேக் போடணும். நிம்மதியா டேக் போடணுமா கமெண்ட்ல வரும். அதான் இந்த ஒரு வைப் இருக்குமே, மாலையிலாம வரும். அந்த வீடியோ போட்டு விட்டுருவோம். பேசாம நான் என்ன பண்ண போறேன்னா நாளைக்கு எப்படியும் இன்ஸ்டால அதுக்கு பேஜே இருக்குது போல. அந்த கம் டு மை ஆபீஸ் அந்த இது எடுத்து போடுங்கடா. கம் டு மை ஆபீஸ் அது கண்டென்ட் இருக்குது. ஆமா இன்னொன்னு பொங்கலுக்கு ஒரு காமனான டேக்ன்றதுனால வாரிசை பத்தி அதிகமா போடுங்க. ஏன்னா வாரிசை தாண்டி வந்துட்டு பொங்கல் வரிசையா ஒரு 70 வீடியோ இறக்கி விட்டுட்டு எனக்கு VFT பண்ணது இல்ல, VFT பண்ணது இது ஒரு தப்பு. லாஸ்ட் இயர் வந்தது வாரிசு தானே, வாரிசுன்னு போட்டிருக்கலாம். எதுக்கு வாரிசு தானே போடுவான், மயிரா போடுறான். அதான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வந்த பொங்கல் இல்ல, தீபாவளி கிங் விஜய்னு போட்டா அந்த மாதிரி பொங்கல் மென்ஷன் பண்ணி பொங்கலுக்கு ஒரு ஜெயிக்காத ஒரு திவடியா பையன் துணிவு வின்னர்னு போட்டு டேக் ஓடுனாராம். அப்ப அதான் எனக்கு இல்ல ப்ரோ. இப்ப தோத்த நாய் வந்துட்டு ஜெயிச்ச மாதிரி டேக் போட்டு, ஜெயிச்ச பசங்க வந்துட்டு காமனா ஒரு டேக் போடுறானுங்க. என்னத்த சொல்றது. அதனால நாளைக்கு போடுற ட்வீட்ல வந்துட்டு காமன் டேக் இருந்தாலும் வாரிசை பத்தி மட்டும் அதிகமா போடுங்க. இந்த அதான் இந்த வம்சி போட்டு குறுக்கலை மறிச்சது, தில்ராஜ் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இங்க எப்படின்னா இங்க ரஜினி சார வந்து நீங்க டயர் 1 நீங்கல்ல சொல்றாங்க, பொதுவா இந்த பத்திரிகாரங்களே சொல்றாங்க. ஆனா அவருக்கான வந்த கூட்டம் ஒரு ஹீரோயின் வந்து கடை திறக்கிறத விட கம்மியா தான் வந்துச்சு. இல்ல இரு இப்ப ஆக மொத்தத்துல கீர்த்தி செட்டி எடுத்துட்டு விஜய் வாரிசு ஆடியன்ஸ் சொல்லுவாரு. அதான் அந்த போட்டியாளரின் பெயர் ஜோசப் விஜய், அந்த மாதிரி அந்த ஹீரோயின் பெயர் கிருத்தி. கடைசியா நீ என்ன டாபிக் போ, நான் திருப்பி கடைசியா கீர்த்தி செட்டிக்கு தான் வருவேன். திருப்பி ஹீரோயின் இல்லப்பா, நான் பொதுவா சொல்றேன். அவரை நீங்க டயர் 1 சொல்றீங்கல்ல, அதே மாதிரிதான் இல்ல ப்ரோ. நீங்க பொதுவா இல்ல, நீங்க இன்டென்ஷனா தான் சொல்றீங்க. இல்ல அது இல்ல இதுல ஹைலைட் ஆனா யாருக்குமே இது கண்டு தெரியல. ஆனிவர்சரி டேக் ஒருத்தன் ஓட்டினுறான். இது பேட்ட 5 இயர்ஸ். எவனா மதிக்கிறீங்களாடா? சந்தான ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறீங்க.
ப்ரோ அப்லோட் ஓட்டுனானா டேய் ஆமைகளா இருந்தா போட்டிருக்கும்டா, முதல்ல அமைதியாவது இருந்திருக்கும். இப்ப யாருமே இல்லையே, இருக்கிறதே 20 பேரா 10 பேரா. என்ன கேட்டா மென்டல் சைடு 10 பேரு, அதுல ஒரு ஐடி வேற போயிடுச்சு. அதான் இவன் யாரு உண்மையாலுமே சொல்றேன். அஜய் சார் என்ன சொல்லிக்காரு, உங்களுக்கு ஆன்லைன்லாம் வேணாம்ப்பா, நீங்க போய் ஃபேமிலி பார்க்க பாருங்கன்னு சொன்னார்ல. ஒரிஜினல் ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப போயிட்டாங்க. இப்போதைக்கு விஜய் ஹேட்டர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போடி தற்குறி தான் இருக்கானுன்றீங்களா? நான் அப்படி சொல்லப்பா. அதான் ப்ரோ, இல்ல விஜய் ஹேட்டர்ஸ்னாலே தற்கொலை தானே. எது ஹேட் பண்றோம், ஏன் ஹேட் பண்றோம் தெரியவே தெரியாது பாடுங்களுக்கு. ஆனா ஹேட் பண்றோம். ப்ரோ ஒரு வீடியோ வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு சேவ் பண்ணிட்டேன். என்ன வீடியோனா, ஒருத்தன் வந்துட்டு பேசியிருப்பான், விஜய் வந்துட்டு வெறுக்கிறவங்க எல்லாம் புண்டாகிட்டு அசிசமா பேசிருவான் ப்ரோ. சிரிப்பா இருக்கும் அது. நாளைக்கு எடுத்து போட்டு விடுறேன் டேக்ல. விக்னேஷ் ப்ரோ இல்ல அது இல்ல, நாளைக்கு பொங்கல் ஏதாவது தளபதியா அந்த டேக்ல வந்துட்டு கிருத்தி செட்டி வீடியோ போட்டீங்க. மத்தபடி உங்களுக்கு எந்த டேக்ல சாரி எந்த போஸ்ட்ல உங்களுக்கு டேக் போட்டா இல்ல ப்ரோ, ஒரு தடவை கிருத்தி செட்டி தளபதியை பாராட்டிக்குது, அதை எடுத்து போடுங்க. அதுக்காக தொடர்ந்து அதே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. நீ அத மட்டும் எடுத்து போடு, ரீச் மட்டும் பாருங்க, பண்ணி விடலாம். ஸ்பேஸ்ல நாளைக்கு வந்து ஸ்பேஸ் ப்ரோம்ல அந்த புது ஐடிஸ்ல ஒரு சில ஐடிஸ் வருது தெரியுமா, ட்வீட் போட தெரியாதவங்க ஆர்டிஆச் பண்ண சொல்ற மாதிரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்ல அலெக்ஸ், எனி ப்ரொசீஜர் டு ரிப்போர்ட் தட் ஐடி, ஒரு ஐடி ரிப்போர்ட் அடிக்கணும். வாட் இஸ் தி ப்ரொசீஜர் டு தி சேஞ்ச் ரூம்? நான் விக்னேஷ், நம்ம பர்த்டேக்கு தான்ப்பா என்ன நோண்டி நொங்க எடுத்து விட்டானு கேட்டு பாரு. அலெக்ஸ் கிட்ட நான் பிளான் எல்லாம் போட்டு, அலெக்ஸ் நம்ம 2 பேரும் ஸ்பேஸ் போடுறோம், நீங்க இது பண்றோம்னு சொல்லிட்டு அலெக்ஸும் சரி சொல்லியிருந்தாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னால ஆன்லைனே வர முடியல. அதாவது உங்களாலேயே வர முடியலையா? இல்ல இவர் மெசேஜ் இல்ல என்னைக்கு பர்த்டே? ஆனா இல்ல ப்ரோ, என்னைக்கு பர்த்டே தெரியல. கங்குவால ஒரு போட்டோ விட்டுருந்தாங்களே, புடிச்சது. அப்பெல்லாம் கப்பல்ல இருக்கணும். சூர்யா ஒரு போட்டோ விட்டுருந்தானே, புடிச்சதா கங்கு? அது பாக்கலையே, இன்னும் பாக்கலையே. ஒரு போட்டோ போட்டோம் பழைய ஸ்டில்ல தான் நம்ம கட் பண்ணி விட்டுருந்தாங்க. பழைய ஸ்டில்ல தான், அத லெஃப்ட் சைடுல இருந்து ஏதோ பரியல் கிரவுண்ட்ல இருந்து எழுந்திருச்சு, லெஃப்ட் சைடுல இருந்து வெச்சிக்கிறேன். நான் பாத்தியா இன்னார் நீ தான் கலாஸ் தள்ளி இருப்ப, இந்த தடவை எங்கிட்ட கேக்குற சைலண்டா. அதான் இல்ல, இனியும் மக்கள் தீர்ப்பு கேட்டு பேசதான் முடிவு பண்ணிட்டேன்ப்பா. எதுக்கு நானா உண்மையில நம்மளுக்கு ஒண்ணு தோன்றத சொல்றோம், கடைசியில நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு 10 பேர் பின்னாடி நிப்பான். எதுக்கு? ஆனா இல்ல விக்னேஷ் ப்ரோ, இது விக்னேஷ் ப்ரோக்கு தெரியும். பொன்னியின் செல்வன் 1 வந்துச்சு, 1 புண்ட மாதிரி இதுன்ட்டேன். வந்தானுங்க பாரு ஜிப்ல 10 பேரு. விடுங்கடா, ஒரு கொஞ்சம் தாண்டாக்குதுன்றேன். மொத்த நோ ஐ வாண்ட் அலெக்ஸ் கொஞ்சம் அப்படின்னு வந்துட்டானுங்க. ஆனா இதுல இல்ல ஐநூறு என்னன்னா, கடைசியில பார்ட் 2 வந்த பிறகு நான் செருப்பால் அடிக்கிறேன் ஒருத்தனையும் அதான் பார்ட் 2 வந்த பிறகு எல்லாரும் அலெக்ஸ் ஊர் விட்டு தான் கரெக்ட் ரொமால புண்டமாவனுங்களா, இதான்டா முன்னாடி இருந்தே சொல்லுகிறேன். இது மட்டும் இல்ல, எனக்கு ஆனா பார்ட் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓரளவு 2022 எனக்கு ஞாபகம் இருக்கு. இல்ல இப்ப நான் ஏன் பொன்னியின் செல்வன் திட்டினா, ஒரு நல்ல கதை, உண்மையிலே நல்ல கதை, அத கொண்டு போய் நீ வேணாண்டா. மணிரத்ன கோமாளி என்ன கேட்ட வேலைக்கு ஆகுது. அடுத்த படம் என்ன பண்ண போறோம்? அலெக்ஸ் மணிரத்னம் கோமாளி சத்தியமா சொல்றேன். இல்ல மணிரத்னம் இல்ல ப்ரோ, இல்ல ஏண்டா இல்ல சொல்றது கேளு. 90ஸ்ல தளபதி நாயகன்ல ஜெம் மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இப்ப பண்ண முடியாது தம்பி, அவனாலே எடுக்க முடியாது, திரும்ப பழசாயிட்டான். டேய் ஒரே நிமிஷம், லிவிங் டுகெதர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவன் தான் எடுத்து கொடுத்தான் தெரியல. லிவிங் டுகெதர் ஆமாடா, ஓகாத கம்பெனிடா, ஓகாத கம்பெனி. இல்ல லிவிங் டுகெதர் அவன் எடுத்து கொடுத்தா நான் எதுக்குடா அவனுக்கு உப்பு போடணும்? சங்கர் எனக்கு பிடிக்கும். ஆனா நான் ஒத்துக்கிறேன்ல 2.2 ஊம்பிட்டு போயிடுச்சு, என்ன பண்றது? என்ன கேட்டா ஜெயிச்சிருக்க வேண்டிய படம், என்ன பண்றது?
போட்டா பாத்தியா கடைசியில நான் தெரியாம கேக்குறேன். அத்தனை கோடி விஎஃப்எக்ஸ் அவ்வளவு கோடி பட்ஜெட்ல இது வரைக்கும் தமிழ் சினிமால எந்த படமும் வரல. ஆனா வந்த படம் வெறும் 120 கோடி தான் பண்ணுச்சு தமிழ்நாட்டுல. 115 தான் பண்ணுச்சு. ஃபிளாப் அதான்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கூட முட்டு கொடுக்க முடியல. இல்ல ப்ரோ, இல்ல விக்னேஷ் ப்ரோ சொல்லுவாங்களே சிதா சிறுசெல்லாம் வந்து எனக்கு அப்போ வந்து ஒரு நிதிஷ் அந்த டைம்ல இது பொன்னியின் செல்வன் வந்தப்ப ஒண்ணு வந்தப்ப அலெக்ஸ் கிட்ட எல்லாரும் வந்து அலெக்ஸ் தளபதி வச்சு ஒரு படம் பண்ண அலெக்ஸ். இல்ல இல்ல அலெக்ஸ் கிட்ட வச்சு எல்லாம் சஜஷன் நம்ம குரூப் தான். இல்ல ஒரு சம்பவம் சொல்றேன். என்னன்னா நைட் ஒரு இதே மாதிரி 12 மணி இருக்கும். 12 மணி தாண்டிலாம் அப்ப கொஞ்சம் ஸ்பேஸ் போயின்னு இருக்கும். அது ஒரு 4 மணி இருக்கும் உனக்கு காலைல. இல்ல அப்போ 1 மணிக்கெல்லாம் முடிப்போம். என்ன ஆச்சுன்னா இந்த ஜிப்சின்னு ஒருத்தர் இருந்தாரு. அலெக்ஸ் உனக்கு வேணா போ யோசிச்சு பாரு, இந்த படத்துல விஜய் பண்ணிதான் அப்படியே என்கிட்ட கேட்டான். நான் வந்துட்டு ப்ரோ கம்னு ப்ரோன்ட்டேன். ஏன்னா ஒரு பெரிய மனுஷன், நான் பேசக்கூடாது, எதுவும் பேச முடியாது. இதுல ஹைலைட் என்னன்னா அந்த ஆள் பேச்சுக்கிட்ட வர்றோம் போறோம்ல மணிரத்ன விஜய் ஒரு காம்பினேஷன் வரணும். எங்கந்திரா வரீங்க வார்த்தை அசிங்க சிவா டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கெல்லாம். ப்ரோ 2022 டைம்ல எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்டி இந்த கேஜிஎஃப் விக்ரம் ஒரு பெரிய கம்பேரிசன் இருக்கு. கேஜிஎஃப் மாசா விக்ரம் மாசா எல்லாரும் ஜிப்சின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா என்ன பண்ணி அந்த சோடா பண்ண முடியாது. அந்த ஜிப்சி கவர்தான் வச்சுக்கிட்டு இருந்தான் எனக்கு தெரியும். நினைச்ச கலர் வந்துட்டோம். ஒண்ணும் இல்ல அந்த மலை பாடுறா அந்த சோடா பண்ணலாம் மரியாதை சொல்றாங்க. ப்ரோ இல்ல கண்ணாடி பார்த்து பேசுறீங்களா ப்ரோ? கண்ணாடியை பார்த்து கொஞ்சம் சொல்றீங்களா? கண்ணாடி பார்த்து பேசுற அலெக்ஸ் பொண்டா அவங்க போட்டோ பார்த்து. சரி இல்ல விடு, நீ தான் சப்போர்ட் பண்ண விடு. ஆனா இவ கேட்டான் தெரியுமா விக்ரம் கேஜிஎஃப், அதுவும் சண்டை போச்சு பெருசா. ஏன்னா விக்ரம் எனக்கு விக்ரம் பிடிச்சது, கேஜிஎஃப் பிடிச்சது. எது பிடிச்சது? இல்ல ஒருத்தன் ரிவ்யூ கொடுத்தான் பாரு விக்ரமுக்கு. இந்த கேஜிஎஃப் எல்லாம் பார்த்துட்டு தமிழ் சினிமா டைரக்டர் சத்தியமா அவனு சொல்லட்டுமா, வலிமை ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி ஃபிளாப், ஈடி ரிலீஸ் ஆச்சு மார்ச் அதுவும் ஃபிளாப், ஏப்ரல் ரிலீஸ் ஆச்சு பீஸ்ட் அதுவும் நெகட்டிவ் ரிவ்யூ. விஜய் தான் எது வந்தாலும் ஓகே, பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பண்ணதெல்லாம் அது அடுத்தபடி நெகட்டிவ் ரிவ்யூ. சரின்னு அதுக்கப்புறம் அந்த படம் எல்லாம் ஊம்பிட்டு தான் போச்சு. அந்த நேரத்துல தாண்டா கூட்டான் விக்ரம இண்டஸ்ட்ரியல் இட்டு அந்த தமிழ்நாட்டுல செம்ம ஃபயர். ஆனா அப்ப தமிழ்நாட்டுல அதான் வீட்டு தமிழ்நாட்டுல அப்புறம் தான் பொன்னியின் செல்வன் வந்துச்சு. அதான் நீ என்னடா பண்ண. ஆனா என்ன கேட்டா உண்மையில விக்ரம் தான் அந்த வருஷத்துல ஹையஸ்டா நிக்க வேண்டியது. பார்த்தா பொன்னியின் செல்வன் விக்ரம் அடிச்சு பிடிச்ச 4 மணி ஷோ போய் பார்த்தேன் காலையில. படம் முடிச்சுட்டு வேலையை முதல்ல சொன்னேன் இந்த படம் இண்டஸ்ட்ரியல் இட்டு. அதே மாதிரி நைட் ஷோ என்ன கேட்டா அந்த வருஷம் தான் நான் நைட் ஷோ அதிகமா போனேன். ஏன்னா நைட் அப்ப தூக்கம் வராது. உண்மையிலே இன்சோம்னியா பாதிக்கப்பட்டுச்சுன்னா அந்த மாதிரி இருந்தேன். தூக்கமே வராது நைட்ல. இப்ப தூங்குற பாதி இது. நீ வேற விக்ரம் 4 மணி ஷோ எனக்கு நைட் 10 மணிக்கு தான் டிக்கெட் ஓபன் பண்ணான். லியோக்கு தூங்கவே இல்ல. ஒரு நைட் தூங்கவே இல்ல. நான்லாம் விக்ரம் அப்பா வெயிட் பண்ணனாலாம் என் ஒர்க் முடிச்சுட்டு 5 மணிக்கு 4 மணிக்கு குளூர்ல போயிட்டு படம் பார்த்தா நீ ஃபுல்லா 2 நாள் ஜுரம் அந்த படம் பார்த்துட்டு வந்து. விக்ரம் நைட் ஷோ தான். நைட் ஷோ புக் பண்ணிட்டு அது அந்த டைம்ல early morning ஷோ 5 மணிக்கு போட்டான் நகிரில. 5 மணிக்கு போட்டான். நான் ஷிஃப்ட் 4 மணிக்கு முடிச்சிட்டு குளூர்லயே போனேன். அதுதான்டா நானும் காலையில 4 மணி தான்டா, நைட் 10 மணிக்கு தான் டிக்கெட்டே விட்டான். அதுக்கு முந்தின நாள் நைட்டு 10 மணிக்கு தான். யாரு அந்த நகிரி குளிர் வெயிலுன்னு பார்க்காம இல்ல லோகேஷ் ட்வீட் போடுறான் கைதி பாத்துட்டு வாங்கன்ட்டு. கரெக்டா அப்பதான் புக்கிங் ஓபன் பண்றான். ஆனா இல்லடா இரு நான் எல்லாம் ஒரு நிமிஷம் நான் போனது எப்படி தெரியுமா, ரோலக்ஸ் வர்றதே எனக்கு தெரியும், எல்லாமே எல்லா சீனும் எனக்கு தெரியும். அப்படிதான் நான் தியேட்டர் போனேன். ஆனா அப்படி இருந்தும் படம் நல்லா இருந்துச்சு. இவளே நடுராத்திரி இல்ல நான் போனது 9 மணி முடியறது நைட் ஷோ நடுராத்திரி முடியுது. அந்த குள்ள சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் சீன்லாம் தியேட்டரே கொளுத்திட்டானுங்க என்ன கேட்டா. இல்ல ப்ரோ எனக்கு நல்லா ஞாபகம் இது. நான் அப்பதான் கேட்டேன் விக்ரமோட பொன்னியின் செல்வன் நல்லா தான் கேட்டா எல்லாரும் கொட்டுறானுங்க. எனக்கு என்ன நடக்குது இங்க இதே இல்ல இதுல ஜாக்கெட் தருமா இல்ல ஜாக்கெட் கேட்டேன். பிஎஸ் கிளைமேக்ஸ் என்னப்பான்னு கேட்டேன். ஒரு தாய் கேள்வி ஸ்விம்மிங் வச்சுன்னு வருவேன். அது உனக்கு கூஸ் பம்ஸா இருந்துச்சு. வா
இல்ல அந்த டைம்ல இந்த படம் டைம் வர்றதுக்கு முன்னாடி ஜாக்கும் ஒரு நிமிஷங்க. ஜிப்சியும் அந்த படம் வர டைம்ல காட்டு உப்புடா ஜாக்கும் ஜிப்ஸும் அந்த டைம் கப்ளிங் அந்த பண்ணிட்டு அந்த படம் வந்தப்ப நானும் தான்ப்பா சப்போர்ட் பண்ணேன். எப்படின்னா அதனாலதான் அந்த ப்ரோ இது உங்களுக்கு திட்டாம விக்ரம் சர்க்காஸ்டிக்கா இல்ல திட்டினீங்க. இல்ல நான் ஒண்ணு வரும்போது தான் சப்போர்ட் பண்ணேன். எப்படின்னா அந்த விக்ரம் போஸ்ட் இருக்குல்ல அத வந்து நான் இது டிபியா வச்சிருந்தேன். இவன் ஜாக் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஐஸ்வர்யா ராய் போட்டோவே வச்சிருந்தோம். பாவாடை. ஆனா இல்ல உண்மையிலே அப்போ ஒரு சண்டை எனக்கு வந்துச்சுன்னா கேஜிஎஃபா விக்ரமா கூஸ் பம்ஸ் எல்லாம் கேள்வி கேட்டானுங்க. கூஸ் பம்ஸ்னா எனக்கு கேஜிஎஃப் தான், மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. கூஸ் பம்ஸ்னா அது ஃபுல் கேஜிஎஃப். விக்ரம் தான் இன்ட்ரோ பேக் தான். அது ஓகே. இல்லடா ஒரு படத்துல கூஸ் பம்ஸ் இல்ல படமே கூஸ் பம்ஸா இருந்தா அதான் கேஜிஎஃப். டே ஒரு ஐபி கிரியேட் பண்ணி ஒரு சர்வன்னு உச்சிந்தால ஏத்தி விட்டான் தெரியுமா விக்ரம்ல இன்ட்ரோ பிளாக்லாம். எனக்கு விக்ரம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் அமைதியா இருந்துச்சு தியேட்டர். அந்த இன்ட்ரோல் சீன் வந்து இன்ட்ரோல் சீன் வந்துச்சு பாரு, அப்பதான் இருந்துச்சு. உனக்கு டேய் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ட்ரிக்கும் சரி சாங்குக்கும் சரி என்ட்ரி இல்ல என்ட்ரி எல்லாம் ஓகே நல்லா இருந்துச்சு. நடுவுல படம் இல்ல அலெக்ஸ் அது உனக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபகஸ் பாசி தான் இருப்பான் ஃபுல்லாவே அதுல. ஆனா இதுல ஹைலைட் இல்ல ஹைலைட் என்னன்னா நான் ட்வீட்டே போட்டேன். என்னது கூஸ் பம்ஸ் படி கேஜிஎஃப் தான் விக்ரமோட கேஜிஎஃப் நல்லா இருக்கும். ஆனா படமா பார்த்தா விக்ரம் தான், கண்டென்ட்டா பார்த்தா விக்ரம் தான். ஏன்னா விக்ரம்ல புடிச்சது என்ன தெரியுமா, 3 பெரிய லீட் ஆக்டர்ஸ் 3 பேருக்கு ஈக்குவலா ரைட்டிங் பண்ணிருப்பாங்க. யாரு விக்ரம் இல்ல நான் அந்த டைம் விக்ரம் வந்தப்ப எப்படின்னா எனக்கு ரொம்ப அந்த படம் இம்ப்ரெஸ் ஆகி கிட்டத்தட்ட 3 நாள் அந்த ஹைப் குறையவே இல்லை. அடுத்த நாள் போய் பார்த்தேன்னு நம்ம இதுலயும் ஷேர் பண்ணி இருந்திருப்பேன். கிட்டத்தட்ட 3 டிக்கெட்டையுமே ஷேர் பண்ணிருப்பேன். ஒரு வாட்டி தான் பார்த்தேன். தளபதி படம் இல்ல, தளபதி படம் தவிர எந்த படமும் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க இதுல வந்து ஒருத்தர் விக்ரம் படத்தை வந்து மொத்தம் நான் 52 டைம் தியேட்டர்ல பார்த்தா. அப்படி அது கின்னஸ் ரெக்கார்டு இது பண்ணிருக்க. அப்படி மென்டலா ஒருத்தன் 60 டைமா ஜெயிலர். அது கிடையாது டேய், ஏன்டா 50 டைம் 60 டைம் பண்ணியிருந்தா இது பண்ணிருப்பான். இவர் டிக்கெட்டோட ஃபுல் ப்ரூஃபோட காமிச்சுதான் அந்த கின்னஸ் ரெக்கார்டே இது பண்ணா. அப்படி இல்ல இரு ஜெயிலர் டைம்ல விக்னேஷ் ப்ரோ ஞாபகதா 50 டைம் 57 டைம் பத்ரி ப்ரோ எப்படி ப்ரோ ஒரு நாள் 2 ஷோ அந்த மாதிரியா இல்ல ஒரு நாளைக்கு அவர் மொத்தம் 100 நாள் பார்த்தாரு ப்ரோ. 100 நாள் ஓடிட்டு இருந்துச்சுல்ல, 100 நாளுமே போயிருக்காரு, மாத்தி போயிருக்கு. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட இது கூட. நான் அந்த ட்வீட் வேணா ஷேர் பண்றேன் இருங்க, அவர் எடுத்து போட்ட ட்வீட் இருக்கு. அவர் டிக்கெட் முதற்கொண்டு போட்டிருந்தாரு. ஒரு நிமிஷம், லியோ வந்துட்டு 3 ஷோ 100 வாட்டி பார்த்தது படத்தை பத்ரி. 100 இல்ல பாடே 100 சொன்னாங்க, 50 சம்திங் 50 இது போயிருந்தாங்க. என்ன கேட்டா இல்ல டேய் இருடா, இப்பலாம் வந்துட்டு 50 ஷோ எங்க இது ஃபேன் ஒருத்தர் காமெயிர அம்ச்சுறேன். இப்பலாம் 50 ஷோன்றது ஆச்சரியமாகுது. இந்த போன் இதெல்லாம் இல்லாதப்ப யோசிச்சு பாரு, 2004 2003 2000 அப்பெல்லாம் அதிகமா பாப்பானுங்க கில்லி இது அந்த இது படம் எல்லாம். ஆனா நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப இருக்கிற ஃபுட்ஃபால்ஸ் வேற, அப்பதான் ஃபுட்ஃபால்ஸ் அதிகமா இருக்கு. என்ன கேட்டா இப்போ வர்றதெல்லாம் இல்ல லட்சக்கணக்கில் தான் இப்ப வரும், கோடிக்கணக்கில் வர்றதே அதிசயமா ஏதோ ஒரு படத்துக்கு தான் போகணும் கோடிக்கணக்கில். இல்ல நீங்க இதையும் அவைலபிலிட்டியும் பாக்கணும்ல. இப்போ வந்து உடனே ஓடிடி வந்துச்சு, பைரசி வந்து அப்பெல்லாம் எப்படின்னா உங்களுக்கு சிடி வாங்கணும், சிடியும் பாத்தீங்கன்னா டிவி. அதான் ப்ரோ இல்ல ப்ரோ இப்ப பேட்டரானா பிளஸ் மல்டிபிள் டைம்ஸ் பாப்பாங்க. இல்லங்க உங்களுக்கு சிடி அந்த அளவுக்கு கிளியராவே இருக்காது, குறுக்குல என்ஜின் ஆனது போறங்க இது பண்ண. மேல அனுப்பிச்சிருக்கான் பாரு உதயபாரதின்ட்டு, பார்த்தேன். இவர்தான் புக் ஆஃப் என்ன ரெக்கார்டு கொடுத்தாங்களா அதுக்கு? மோர் தென் 51 டைம் தியேட்டர் போய் பார்த்தாரு ஒரே படத்தை. அதான் எந்த இதுல இருந்து விக்ரம்க்கு 2022 நான் கூட அனிமல் ரெண்டாவது வாட்டி போலான்னு பார்த்தேன். ஆர்கனைசரா கிரீத்தி செட்டி நானே இருங்க, நானே வந்து விக்ரம் வந்து ஆர்கனைசரா கொடுத்தவங்கறா. டேய் லிம்கான்ரா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பண்றாங்கல்ல. ஐ மீன் ஆனா இல்லடா இரு சொல்லு நிதிஷ், நீங்க எல்ஐசி 100 வாட்டி போய் ரெக்கார்ட் பண்ணுங்க.
நான் ஊர்ல இருக்க மாட்டேன். என்ன பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். இல்ல ஒரு ஒரு படத்தை வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு வாட்டி பார்க்க முடியும்? 50 பைத்தியம் கூட பார்க்காது. ஆனா எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வாட்டி படம் பார்த்திருப்பாரு, 45 வாட்டி தூங்கி இருப்பாரு அவரு. எல்லா டைமே அவர் பார்த்துட்டு இதாரு. என்னடா 50 தடவை எல்லாம் படம் பார்த்தா சரி. இல்ல பத்ரி, ஒரு விஷயம், அவர் ஏதாவது தியேட்டர்ல வேலை செய்யறாரா? இல்ல இல்ல இப்படி வந்து என்ன இல்லைங்க, எனக்கு டவுட்டாவும் இருந்துச்சு. இல்ல ப்ரோ, இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க லியோ எடுத்துப்போமே, என் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றேன். ஃபர்ஸ்ட் நாள் 2 தடவை பார்த்தாச்சு. செகண்ட் நாள் கொஞ்சம் கேப் விட்டா செகண்ட் நாள் போனேன். செகண்ட் நாளும் பார்த்தாச்சு. அப்புறம் தேர்ட் நாள் போய்தான் எனக்கு 5 தடவை இல்ல 5 தடவை பார்த்துட்டு 6வது எப்படி இருந்துச்சுன்னா எல்லா சீனும் எனக்கு தெரியும். இப்ப எக்ஸைட் ஆகி கத்துவோம்ல, அது கம்மியா இருக்கும். எல்லா சீனும் எனக்கு தெரியும். மத்தவெல்லாம் கத்துவோம். நம்ம இத்தனை டைம் பார்த்தனால கொஞ்சம் கம்னு இருப்போம். 6வது டைம் பாக்குற நம்மளுக்கே எப்படின்னா 50வது டைம் என்னடா இருக்கும் அவனுக்கு. அலெக்ஸா இப்ப நம்ம கோஸ்ட்ல இருக்கவங்களை எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருவோமா? யார? கோரையா? சாரி, இவர விக்னேஷ். கோஸ்ட் நம்ம சேனல்ல வட மாத்தேன். டேய் வாணா இவரு அப்புறம் கிரீத்தி செட்டி ஃபேர் விக்னேஷ் நாவனா உங்களை நம்பி இல்ல கலர் இவன கலர்லாம் ஏன் ப்ரோ சேர்க்கிறீங்க? அப்பவே அந்த கார்ல ஏத்தி கொள்ள வேண்டியதானே. இவன் இருக்கான் போல இருக்கடா அந்த ஜார்ஜ் தக் லைஃப்ல. ஜார்ஜ் தக் லைஃப் யார்? எந்த ஜார்ஜ்? மரியம் ஜார்ஜா? மரியம் ஜார்ஜ் இல்ல, இந்த ஐயப்பனும் கௌஷியம்ல வருவான் தெரியுமா? ஐயப்பனும் கௌஷியம்ல வருவான் தெரியுமா? ஓ அந்த அவன் சரியான இது, சரியான இது அவன். அப்புறம் கௌதம் கார்த்திக். இல்ல அது இருக்கட்டும். ஒரு ஒரு 1-2 ஜெயம் ரவி இருக்காங்க. 1-2 ஆமை. ஆமாமா ஜெயம் ரவி இருக்கான். 1-2 ஆமை ட்வீட் போடுறது என்னன்னு பார்த்தா, நாளைக்கு அன்அபிஷியல் டேக் நாங்க மாஸ் காட்ட போறோம்னு. அபிஷியல் டேக் என்னடா இப்ப ஆச்சுன்னு கேட்டா அது ஊம்பிட்டு போச்சு சார். அது யாரும் கேட்கறது இல்ல. அதான் அது ஹைலைட் தெரியுமா? மாப்ள நாளைக்கு தான் நம்ம ஓட போறானே. இன்னைக்கு என்னடா ஓட போறாங்க நாளைக்கு பாத்துட்டானுங்க ப்ரோ. மேட்டர் கேள 450 அதான் 4 லட்சம் பேஜ்னத்துக்கு விஜய் ஃபேன்ஸ் கிட்ட ஹையஸ்டா இருக்கிறது அந்த விஜய் ஃபேன்ஸ் ட்ரெண்ட்ஸ் VFT. அதான் 4 லட்சம் எடுத்துப்போம். 5 லட்சம் இல்லையா ஆக்டர் 1 மில்லியனுக்கு அவனோ வச்சிருக்கான். இல்லடா இரு சொல்றது கேளு. 5 லட்சம் மேல 5.5 லட்சம் கிட்ட அஜித் ஃபேன்ஸ் கிட்ட பேஜ் இருக்குதான். ஆனா டேக் ஊம்பிட்டு போதான். இன்னைக்கு ரிலீஸ் பண்ணதே வந்தான். 5 லட்சம் பேஜ் இருக்கிற அஜித் ஃபேன் டேக் ரிலீஸ் பண்ணி இப்படி தெரியல எனக்கு. ஆமா ஃபாலோவர்ஸ்ல போய் பார்த்தா இது பிலிப்பைன்காரன், இது வெனிசுலாக்காரன் எல்லாம் பாட்டு. ப்ரோ என்ன கேட்டா இல்ல நீங்க ஃபாலோவர்ஸ்ல பாருங்களேன், அஜித் ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ்ல துளசி வீடியோஸ், அர்ச்சனா ஷார்ட் ஃபிலிம், அதான் துளசி வீடியோ அலெக்ஸியா அடிக்கடி ஐடி வேணா அங்கதான் போய் எடுத்து ஹரி. அவன் இவன் இருக்கான் இப்ப வர 18th இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட். அதுல ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் ஷெட்யூல் எல்லாம் இருக்கு. எது தக் லைஃபா? ஆமா நிறைய பேர் இருக்காங்க. ஆமா இல்ல பொங்கலுக்கு என்னென்ன படம்? தெலுங்குல யாருமே இல்ல. ஆஹா தெலுங்குல இது இல்ல. பத்ரி ப்ரோ இம்பார்ட்டன்ட் ரோல்டா துல்கர் சல்மானுக்கு. ஆமா ப்ரோ. அந்த துல்கர் சல்மான் ரோடுக்கு தான் STR கேட்டது. STR வேணான்ட்டான். சரி மம்முட்டியோட நடிக்கல. அதுக்குள்ள மம்முட்டி இல்ல மம்முட்டியோட பையன் தான் துல்கர். ஆமா ஆனா இது இல்ல எனக்கு சத்தியமா இது போன வருஷம் தான் தெரிஞ்சது. தெரியவே இல்லை. ஜெயராம் பையன் தான் காளிராஜ் ஜெயராம். அப்புறம் வேற யாரு? மோகன்லால் பையன் இல்ல. மோகன்லால் பையன் தான் அந்த ஹிருதயம் படத்துல வந்து. தேவடியா பையன் தான் ரஜினிகாந்த். ஆமா அது எனக்கு தெரியாது. இது எனக்கு புதுசு. தலாண்டா தளபதி வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கலாமா? தலாண்டா ஒரு தாயொலிடா. அது இந்த நாளைக்கு இருக்குது. ஆனா ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு அந்த டைம்ல. என்ன தெரியுமா? தலைவன் ஒருத்தர் தான்ட்டாரு. எல்லாம் தோனி போட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஃபேன்ஸ் ஃபுல் டீல் தோனி பறக்குது அப்படியே கான்டாக்ட் ஆனது. அது இல்லடா அந்த டெம்ப்ளேட் விடு. அது என்ன படம்? சர்க்கார் படம். சார்பேட்டா பரம்பரை.
அதுல கபிலா ஒண்ணு இல்லப்பா அவனு. ஆமாமா அதான் வாப்பா முடியலப்பா அவன் ஒண்ணு இல்லப்பா அவனு. ஆனா இல்ல அதுல பையன் பாத்தி ஆனவன அகலாரின்னு வந்துருவாங்க. நான் தான் புலித்தின்னு உக்கார சொல்லி. சரி எனக்கு இன்னைக்குதான் அதை அறிவிச்சானுங்க. இது போட்ட உடனே இந்த போட்டோ போட்ட உடனே எனக்கு விஜய் சேதுபதி மாதிரியே இருந்துச்சு ஒரு சாயில். அந்த விஜய் சேதுபதி வந்து இனிமேல் அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல வில்லனாவோ கெஸ்டா எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. ஆமா ஆமா அந்த மேரி கிறிஸ்மஸ்ல அந்த இதுல சொன்னா நல்லா இருக்கும். தற்கூரி போன்ற அது எப்படி அடிக்க வேண்டிய டிசிஷன் அது. இல்ல யாரு பத்ரி ப்ரோ வில்ல படத்துல? அதுதான் தெரியலையே. படம் டைரக்டர் யாரு? மணிரத்னம். அவன் தான் இல்ல அப்படி கிடையாது. ஸ்கிரீன் பிளே ரெண்டு பேருமே தான். கமல் சார் தான் மணிரத்னம் ரெண்டு பேருமே இருக்காங்க. இல்ல கமல் ஐடியாலஜியால தப்பிக்க வாய்ப்புக்குதே தவிர மணிரத்னம் எல்லாம் ஊம்பத்தால் ஆக்கி. ஏன்னா துல்கர் நெகட்டிவ் ரோல் பண்ணா நல்லா இருக்கும். இதுவும் இல்ல இப்ப விக்ரம் வந்துச்சு தெரியுமா, ஒன்லைன் எடுத்து லோகேஷ் பண்ணாரு. அதே மாதிரிதான் இதுவும். என்னது இப்ப ஹெச் வினோத் தெரியுமா, அதே மாதிரிதான் அதுவும். அதே மாதிரிதான் இப்ப தக் லைஃபும் அப்படிதான். ரெண்டு பேருமே ஸ்கிரிப்ட் ரைட்டர். யஷ்வராத் மட்டும் 3 வருஷம் 5 வருஷம் ஏகே கிட்ட குடும்பம் நடத்தாம இருந்தானத்துக்கு நிறைய எங்கேயும் வந்துருப்பான்டா என்ன கேட்டா. ஒரு நல்ல மரியாதை. தளபதி கூட தளபதி கூட எல்லாம் பண்ணிருந்தானா உன்னுடைய பிகே வேற லெவல்ல போய்க்கும். போய் ஆமைட்ட மாட்டிட்டு பாவம் வப்பாட்டியா 3 வருஷம் வேலை. லோகேஷ் நம்ம கிட்ட படம் பண்ணா 2 படம். ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ இல்ல ரேஷியோ பாருங்களேன். இங்க கைதி, அங்க வந்துட்டு ஏதாவது இந்த பேர் என்னது தீரன் அதிகாரம் ஒன்று அதோட நின்றுச்சு. இல்ல ஹைலைட் என்ன தெரியுமா, தீரன் அதிகாரம் மட்டும்னா ஒரு பேய் படம் பார்த்த ஃபீல் குத்துச்சு. இல்ல ஒரு சரி நைட் வீட்ல தூங்கும் போது அவன் கது தொட்டானு பாரு, அந்த பயம் வரும் போயிருக்கும். நீ வேற கலரு. இந்த தீரன் அதிகாரம் ஒன்றுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த வில்லன் பாம்பு பிடிப்பான்னு தெரியுமா, கொள்ளடிக்கு போகும்போது ஒரு சீன் வரும். நான் வந்து ஏவிஎம் தியேட்டர்ல பார்த்தேன். இந்த ஏவிஎம் தியேட்டர் தெரியுமா தெரியாது உனக்கு? தெரியும் அலெக்ஸ், வடபழனியில இப்ப மூடிட்டானுங்க. அதெல்லாம் பல அதான் யோசிக்கிறேன். என்ன கார்த்தி போன தியேட்டர் எதுக்கு பார்த்தேன். 50 ரூபா தான் டிக்கெட். 50 ரூபா தான் டிக்கெட். அப்ப சரி ஏவிஎம் தான் டிக்கெட் கிடைச்சிச்சின்னு போனோம். மொத்த இது என்னது பெருச்சாலி ஓடுது. அந்த சீன் வரும்போது ஒரு செகண்ட் அல்லு விட்டுருச்சு. அவன் வந்து கதவை தட்டுவான் தெரியுமா, கதவை தரங்க. அந்த சீன் அப்ப காலுக்கடியில ஏதாச்சும் ஓடனா இல்ல அந்த சீன் இப்ப காலுக்கடியில ஏதாச்சும் ஒண்ணா என்ன நினைக்கிறது, அல்லு விட்டுருச்சு எங்களுக்கு ஒரு செகண்ட். அந்த மாதிரி ஒரு சீனை அலெக்ஸ், அந்த மாதிரி ஒரு சீனை துணிவு கர்மத்திலயோ அல்லது அந்த வலிமை கர்மத்திலயோ காட்டிடுங்க லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ப்ரோ. உண்மையிலே இல்ல அஜித் டைட்டில் கார்டு போடும் போதே பயன்ட்டானுங்க பசங்க. டைட்டில் கார்டே போன்ற மாதிரி இருக்குதுன்னு. அதுல அது வேற பயம் ப்ரோ. இந்த பயம் வேற, அந்த பயம் வேற. ஆனா எனக்கு கேட்டா இப்ப ஏன் சொல்ல வந்தனா, அப்படி 2 பேரும் நல்ல படம் கொடுத்தாங்க. ஹைலைட் என்னன்னா அடுத்த ப்ராஜெக்ட் வந்துட்டு லோகேஷ் அனௌன்ஸ் பண்றான். மாஸ்டர் சாரு அனௌன்ஸ் பண்றாரு வலிமை. இதுலயே தெரிஞ்சிடும் அதுக்கடுத்து எங்க போனாங்கன்னு. மாஸ்டருக்கு அப்புறம் விக்ரமுக்கு அப்புறம் லியோ. ஆமா அஜித் தவிர வேற எந்த ஹீரோ கிட்ட போயிருந்தாலும் அவன் தப்பிச்சு இருப்பான். வேற நல்ல படம் என்ன கேட்டா இந்த சாத்தான் ஸ்லேவ்ஸ்ன்றது யூடியூப்ல போய் அந்த ஒரிஜினல் கதை கேட்டா நல்லா இருக்கும். அவ்வளவு த்ரில்லா இருக்கும். ரோட்ல போறவன ஒரிஜினலா எடுத்திருந்தா ரோட்ல போறவன ஃபிளாஷ்பேக் வந்தது இல்ல, லியோ வந்தது இல்ல. லியோவே வந்து அதுதான் அது ரிலேட்டடா தான் வரும். சாத்தான் லியோக்கு சம்பந்தமே இல்ல ப்ரோ. இல்ல அதுதான். ஏன்னா அவன் வழிபடுறது ஃபுல்லாவே சாத்தான். நரபலி கொடுக்கறது அது வேற. நான் சொல்றது என்னன்னா பைக் சேசிங் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ற இவங்கள சொல்றேன். இல்ல 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 அதுல வந்து என்னன்னா சஞ்சய் தத்தும் வழிபடுறது அந்த அந்த இலுமினாட்டி ஓகே ப்ரோ. இல்ல கடவுள் அது ஓகே, அது ஒண்ணுதான். ஆனா அந்த படம் மாதிரி கொண்டு போல இதுல. என்ன கேட்டா இல்ல எச்வினத்துக்கு ஒரு கம்பேக் இருந்து அப்புறம் தளபதி கிட்ட வர்றதும் கஷ்டம். என்ன கேட்டா அவள்தான் சார், அது அவள்தான் முடிஞ்சு. இல்ல நல்ல ஒரு சந்தர்ப்பம் தேவையில்லாம ஆமா பூந்துக்கு எடுத்து விட்டான். தளபதி ஒரு 3 ஸ்கிரிப்ட் கேட்டு ஓகே சொல்லிட்டாப்ல. அடுத்த ஷூட்டிங் எல்லாம் போலான்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிடையாது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப யுவன் சங்கரே வந்துட்டு விஜய் கிட்ட வந்திருக்கிறாருல. நம்ம எல்லாரும் மைண்டும் வந்துட்டு வலிமை கிட்ட போது சில மொக்க படம் தான் போதே தவிர
அவன் மாநாடு நல்லா போட்டான், லவ் டுடே நல்லா போட்டான்னு இவனுங்க பேச மாட்டாங்க பைத்தியக்காரனுங்க. அதுதான் இப்ப இது போனல இல்ல ஒரு இப்ப யச்சுனோத்து விஜய்னு வந்துச்சுன்னு எல்லாருமே அந்த 3 படம் போவோம். நேர்கொண்ட கேன புண்டை, இந்த வலிமை, அப்புறம் இந்த துணிவு குனிவு லூஸ் குதி மாதிரி படம் 3 படம் போவோம். அடுத்து பார்க்கலாம். கமல் படம் தான் இது, அதுலதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஆனா கமல் படம் கன்ஃபார்ம் நல்லா இருக்கும். படம் கண்டிப்பா கம்பேக்கா இருக்கும். கண்டிப்பா அடி வெளுக்கும் அந்த படம். ஆனா ஆமைக்கு காண்டாயிட்டு அதுக்கு நெகட்டிவ் போடுவோம் பாரு. என்னதான் இல்ல ஒரே ஒரு ட்வீட், என்ன இருந்தாலும் அது துணிவு மாதிரி இல்லைங்க. படமே இல்லடா. ஆமா, ஏன்னா துணிவு ஒரு படமே இல்ல அவன் சொன்ன மாதிரி. சத்தியமா போடுவானுங்க. என்ன இருந்தாலும் அந்த அளவுக்கு இல்லைங்க. படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டர் வாசல்ல. ஆனா இல்ல சரி, இது எப்படி இருக்கு புக்கிங்ஸ் இப்ப வர படத்துக்கு? சொல்ல மாட்டேன். சென்னை குண்டூர்காரன் நல்லா இருக்கு. அதான் சென்னை பார்த்தல, குண்டூர்காரம் எல்லாம் ஸ்ரீலீலா. ஆனா கேப்டன் முள்ள ரெண்டுமே சரிசமா போடு ப்ரோ புக்கிங்ஸ். விக்னேஷ் ப்ரோ கலையரங்கு. விக்னேஷ் நான் கமான். LIC பார் 100 கோடி. அவர் எப்படி LIC வந்து இவருக்காக ஓடுன்னு சொல்றாரோ அதே மாதிரிதான். ப்ரோ ஸ்ரீலீலாவும் இது கம்பேர் பண்ண முடியும். எல்லாத்துலயுமே பெட்டர் ஸ்ரீலீலா. எனக்கு கிருத்தி செட்டி ஃபர்ஸ்ட், ஸ்ரீலீலா நெக்ஸ்ட். என்ன பெட்டர்னா எதுல பெட்டர்? ஏதாவது ஒன்னு ரெண்டு சொல்லுங்க. எல்லாத்துலயுமே பெட்டர். டான்ஸா இருந்தாலும் சரி, கியூட்னஸ் எல்லாமே. படம் வரலடா, இரு வரட்டும்டா இருக்குது. அப்பா அஜித் பிளாக் பஸ்டர் கொடுக்கும்போது எங்க கீர்த்தி செட்டி ஒரு மாதிரி சுடுமூஞ்சிரா சொல்லணும்னு எனக்கு ஆசையா தான் இருக்கு. ஆனா டைரக்டர் பார்த்தா தான் பயமா இருக்கு. அது ஒண்ணு இல்லங்க, விக்னேஷ் வந்தானே சென்னை ஹீரோ வச்சு நல்லா எடுத்துட்டான் படம் தானே. புரியல. விக்னேஷ் வந்தானே டைரக்டர் LIC. விக்னேஷ் ஒன்னா இல்ல ஒரு நிமிஷம். எனக்கு வந்து இந்த நடுவுல அஜித் ஒரு ப்ராஜெக்ட் டிராப் பண்ணிட்டாங்க விக்னேஷ். என் மைண்ட் என்னன்னா, இவன் நல்லாதான் எடுப்பான்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. காத்து வகையில 2 காதுல வந்துட்டு 1.5 GB டவுன்லோட் பண்ணேன். நைட்டு போர் அடிக்குதுன்னு பார்த்தேன்டா. சத்தியமா இவன் டிராப் பண்ணதுக்கு கோடி கும்பிடாது. அந்த படம் தியேட்டருக்கு போனேன் நானு. எனக்கு எப்படா முடிப்பீங்கன்னு ஆயிடுச்சு. என்ன கேட்டா இல்ல காத்தவர்கள் 2 காதல் பாக்காதவன் பாரு. எச்சனு தான் சிமத்திட்டு சாரி விக்னேஷ் சிவனா ஏன்டா அவ அவுத்து போட்டுன்னு வர்றதுக்கு செகண்ட் ஹாஃப்ல என்ன இருந்துச்சு? அவுத்து போட்டுனும் வரல, படமும் நல்லா இல்ல. ஆனா ஒன்னு பாசிட்டிவ் மட்டும் தான், சமத்தா படம் வேற லெவல். சத்தியமா சொல்றேன். என்ன கேட்டா இல்ல இன்ட்ரோல் நல்லா இருந்துச்சுடா. இன்ட்ரோல் நிறைய நல்லா இருக்குதுடா படம். இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரஜினி மண்டமா இருந்துச்சு சார். நான் படமே சமத்தா பார்த்தேன். நானும் ஜேசன் ப்ரோ நினைக்கிறேன் கரெக்ட்டா. இல்ல ஆனா இல்ல நயன்தாரா லவ் சீன்ஸ் வந்துட்டு அக்செப்டபிளா இருக்கும். ஆனா மூஞ்சி பார்த்தா காண்டா இருக்கும். எனக்கு அந்த படத்துல ஒரு சீன் செம்ம காண்டா வந்து வீட்டுக்கு முன்னாடியே காரை சுத்தி வாட்ஸ்அப் பண்றதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கெல்ட் புண்டி பாக்கும்போது காண்டா செம்ம இரிட்டேட்டிங்கா இருக்கும் அந்த சீன்லாம். இது வந்துருச்சு அது வந்துருச்சுன்னு எழுந்திருச்சு வெளில ஓடிடலாம். ஆனா இல்ல எனக்கு எல்லாம் பரவாயில்ல. இல்ல அம்மா சென்டிமெண்ட் ஒண்ணு வச்சான் பாரு செகண்ட் ஹாஃப்ல. அது வேற இவங்க எல்லாம் வயசானவங்க, இவன் கல்யாணம் பண்ணாதான் அவங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும். அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இல்ல உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? விக்னேஷ் சிவன் வந்துட்டு தளபதி கிட்ட கதை சொல்லியிருக்கான். எனக்கெல்லாம் ஐயோ கேட்கும் போது என்னது அந்த புண்ட தளபதிக்கு கதை சொன்னான் ப்ரோ. உண்மையிலே சொல்லியிருக்கான். தெரியாத உங்களுக்கு அஜித்துக்கு முன்னாடி அங்கதான் சொன்னான். நம்மால KS ஸ்கிரிப்டையே ரிஜெக்ட் பண்ண. இல்ல தளபதி கேட்டுட்டு என்ன தெரியுமா, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்குது. இது நேரா தலை கேட்டு சொல்லுங்க. இல்ல தளபதி டீசென்டான ஆள். என்ன தெரியுமா, ஸ்கிரிப்ட் செம்மையா இருக்குது. இந்த ஸ்கிரிப்டுக்கு தலை தான் சூஸ் ஆவார். என் நண்பர் தலை இருக்காரு, அவர்கிட்ட போங்க. ஆனா நம்மால உஷாராயிட்டாரு. யாரு தலை? ஆனா இல்ல இதுல சிறுத்தை சிவதா ஹைலைட். தளபதி எப்பவுமே வந்துட்டு ஒரு கதை பிடிச்சா பவுண்டட் ஸ்கிரிப்ட் கேட்பாரு. பவுண்டட் ஸ்கிரிப்ட் என்னன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல சர்க்கார் எடுத்துப்போமே, ஒரு CEO வந்துட்டு ஓட்டு போட வர்றாரு. அவர் ஓட்டு கள்ள ஓட்டு ஆயிடுச்சு. அதை எப்படி எடுக்கிறாரு அது நார்மல் கதை. அதே ஒரு சீனா சொன்னா அதை பவுண்டட் ஸ்கிரிப்ட். போன சிறுத்தை சிவா கதை சொன்னான்டா தளபதி கிட்ட. பவுண்டட் ஸ்கிரிப்டே கேட்கல, ஒன்லைன் கேட்டாரா, ஓகே சார் காஃபி நல்லா இருக்குதா, ஓகே நல்லா இல்லைன்னா நாளைக்கு வாங்கல, காஃபி நல்லா இருக்குதாங்க, அவ்வளவுதாங்க. அலெக்ஸ் பாண்டியராஜ் ஒண்ணு பேசிருந்தாலும் அப்ப பாத்தீங்கல்ல, வீட்டுக்கு வந்தாலே
நம்ம போற வரைக்கும் அவரு வந்து கை கட்டிட்டு டாடா கட்டிட்டு தான் போவாப்லன்னு சொன்னார்ல. நம்ம ஆளு கிட்ட ரெஸ்பெக்ட் என்ன தரணும் ப்ரோ. இவளே ஒன்னு சொன்னா சரி, இப்போ ஆர்ஜே பாலாஜி கிட்டே கதை கேட்கறதா இருந்தாரு. நம்ம ஆளு எல்லார்கிட்டயும் ஆனஸ்டா படம் பண்றதுக்கே ஓகே சொல்லிட்டாரு. அவன் தான் டைம் இன்னும் எடுத்துக்கணும்ங்கறனால அதுக்கு பேர் தான் 2-3 monthsல எடுத்து வர சொன்னாரு. அவன் வந்து 1 year ஆகும் சொன்னான். அது ஆர்ஜே பாலாஜியே சொல்லிருக்கோம். அதான் சொல்றேன், இல்ல எல்லாரையும் மதிக்கிறது அது ஒரு ரகம். ஆனா இல்ல ஏகே இல்ல ஒரு நிமிஷம், ஏகே யார் தெரியுமா? நந்தா படத்தை டிராப் பண்ணிட்டான், கஜினி படத்தை டிராப் பண்ணிட்டான், காக்கா காக்கா டிராப் பண்ணிட்டான், நிறைய டிராப். நந்தா அவனுக்கு செட் ஆகாது. செட் ஆகும். இல்ல என்கிட்ட கஜினில அவன் நடிச்சிருந்தாலே தேவடியா பண்ணிட்டு இருப்பான். நான் தான் சத்தியமா அசிமத்திட்டு இருப்பான். கஜினி இருந்த வில்லன் ரோலா? வில்லன் ரோல்டா சூர்யா. டேய் இரு, கஜினி வந்து செட் ஆனது வந்து இவனுக்கு என்ன கேட்டா ஆனஸ்ட் சூர்யா ஃபர்ஸ்ட். சத்தியமா சூர்யா ஃபர்ஸ்ட். ஹரிவிஷால சைலண்டா குடுமுடா அவனுக்கு. சீரியஸா சொல்லணும்னா ஆனா இல்ல ஹரிவிஷால் இல்ல கேட்டா பாத்தியா? இல்ல கஜினி வில்லன் ரோலுக்கு அஜித்தா. ஓ மை காட் ப்ரோ. ஆனா எனக்கு சத்தியமா ரொம்ப வருத்தம் என்னன்னா தளபதி இல்ல இப்ப முகிதாஸ் எடுத்திருந்தா கண்டிப்பா அஜித் வந்து சூஸ் பண்ணிருப்பாரு. அது இப்போ ப்ரோ வில்லன் ரோலே அஜித்துக்கு இப்ப செட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. அவன் பழைய ரோல் வில்லன் நல்லா பண்ணுவான். இப்ப லூஸ் கூதி மாறிக்கிறான். உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், துணிவு படத்துல ஒரு வில்லனா டேக் போட்டுக்கிறானுங்க உட்காந்து ட்வீட் போட்டு. துணிவு படத்துல யாரு அவன்? இல்ல எனக்கு புரியல, யாரு அவன் துணிவு படத்துல? யாரு அவன்? கேரக்டர் என்ன? துணிவு படத்துல பையன் உண்மையா, அது இல்லாம ஒரு கம்பெனி நடத்துற ஒரு ஒரு எம்டி தளபதி. இவன் யாரு எனக்கு புரியல. இல்ல ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் என்ன கேட்டா, அதாவது இப்ப லியோதாஸ், ரோலெக்ஸ், இந்த கொக்கி குமார் கூட இந்த விநாயக் மகாதேவ் அது கூட விட்டுறலாம். இது அதான் இந்த எல்லா படத்தையும் விட்டுறலாம். கேங்ஸ்டர்னா அது டார்க் டெவில் தான் ப்ரோ. எந்த அளவுக்கு தற்கூரி கூதினா கேங்ஸ்டர். ஆனா இவனுக்கு இல்ல இவன் பிளாஷ்பேக்னு ஒண்ணு காட்டாம தெரியுமா? உடா 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 கேங்ஸ்டா உம்மால எப்படா இதெல்லாம் தியேட்டர்ல பார்த்தானு எனக்கு அதான் புரியல. அலெக்ஸ் ப்ரோ மனசாட்சிக்குதாடா. மக்கள் கேங்ஸ்டர் சரி நிறைய இருக்கும். மக்களை அத விடு அலெக்ஸ். என்ன ஷாருக் கான் கெஞ்சறான் மணிரத்னம் எனக்காக ஒரு படம் பண்ணுங்கன்ட்டு. எஸ்ஆர்கே சார் எஸ்ஆர்கே சார் அட்லி கிட்ட கூட போங்க. SRK 2 மணி சார், I am requesting you, I am begging you every time to do film with me. Even I will dance chaya on top of the plane too. And also Alex bro யாரு? ஓ இவரு ஜெயிலரா வா. இப்போலாம் தான் உங்க தலைவர் வந்துட்டு கொஞ்சம் லீவ் விட்டாச்சு. ஃபுல்லா அதை ஆமையை போட்டு தான் போந்தானு ப்ரோ. சத்தியமா ஆனா எனக்கு என்ன அலெக்ஸ் ப்ரோ அவங்க ஃபேன்ஸ் எங்க ஃபேன்ஸ் பண்றதுனால நீங்க எதுவுமே தப்பா நினைக்காதீங்க. சொல்ல மாட்டேன். இல்ல இருடா அத விடுறா ரஜினி எவனுமே கலரு நீ என்ன வர்ற? இல்ல ஜெயிலரு அது மேட்டர் இல்ல. இத இந்த கொடுவாய் ஒண்ணெல்லாம் தேண்டு அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் திடீர்ந்தானுங்க ரஜினியை கேட்டியா? ட்வீட் போடுறேன். அதான் ப்ரோ இவங்களுக்கு சூடு சொல்லானே இல்ல ப்ரோ. அஜித் அசியமா திவிடியா போயிட்டு. அதான் இல்ல அதை விட மட்டமா திட்டினாங்க. இவங்களுக்கு வந்து எப்படி சொல்ற அறிவே இல்ல. இப்போ மண்டையில கொஞ்சமா மசாலா இருந்தா யோசிப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா விஜய் சோனா மட்டும் தூக்கிட்டு வருவாங்க. எனக்கு அதான் ப்ரோ கடுப்பா ஆகுது. ஏன்னா இப்போ அஜித் ஃபேன் இப்போ விஜய் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒப்பனா சொல்றேனே, விஜய் ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா ஓரளவுக்கு ஜென்யூனா பேசுவாங்க, ஜென்யூனா போவாங்க. அவங்கள யார் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்களோ அவங்கள அடிப்பாங்க, அது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஆனா அஜித் ஃபேனை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாம அடிப்பாங்க. ஆனா தேவையில்லாம குடும்பத்தை இழுத்து, தேவையில்லாம சங்கீதா இழுத்து, தேவையில்லாம பண்ணுவாங்க. அதான் இல்ல இப்போ கேடுகட்ட ஒரு தெற்குறினா இல்ல பேடாஸ் வந்து சின்ன பையன் தான் இருந்தாலும் எப்படி இப்போ வந்து கரெக்டா சொல்றா பாருங்க, அஜித் ஃபேன்ஸ்ல தற்குறி அப்படின்னு கரெக்டா. ஆனா அந்த தற்குறி கூட வந்து கூட்டணி வச்சுப்பாங்களாம். ஆனா அந்த தற்குறி எங்க ட்ரெயிலர் வரும்போது வந்து இது பண்ணுவாங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ் சொன்னா ஜென்யூனு. நான் விஜய் ஃபேன்ஸ் இருக்கேன்னு சொல்ல, ஆனா ஜென்யூனா அதாவது உங்களை டார்கெட் பண்ணி அடிச்சா அடிப்பீங்க, இல்ல அப்படின்னா விட்டுருவீங்க. இல்ல இப்ப எங்க டார்கெட் வந்துட்டு ஒரு ஓடு தெரியுது, ஒரு பாடு ஒரு ஓட கவுத்தி நிக்குது, அந்த ஓட உடைக்கணும். அவ்வளவுதான் ப்ரோ. ஜென்யூன் இந்த இல்ல வாரிசுல அந்த ஹார்பர்ல சுத்தி எத்தனை போவாரு, அந்த மாதிரி நாளைக்கு சுத்தி எத்தனை போகணும்.
நிறைய ஆமா இது காத்துனுக்கு. ப்ரோ ஆனா விஜய் ஃபேன்ஸ் வந்து ஏதோ ரஜினி அபியூஸ் பண்ணாங்கன்னு ஒரு எப்படி சொல்ற ஒரு பின்பத்தை உண்டாக்குறாங்க சோசியல் மீடியால. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல எனக்கு. இல்ல எல்லாத்தையும் தாண்டி நியாயமோன்னு கேட்டேன்னா, இப்ப இங்க ரஜினி பிடிக்காதவ ரொம்ப, அதாவது இப்ப எல்லாருக்கும் இப்ப ரஜினி பிடிக்காதுன்னு எடுத்துப்போம். ரொம்ப எப்ப பார்த்தாலும் திட்டுறது சில பேர் இருப்பான், எப்பவுமே இருப்பான், இல்லாம இருக்காது. அதுக்காக வந்துட்டு இப்ப ரஜினி ஃபேன் சைட்ல ஒரு 10 பேர் இருப்பான், இதான் உண்மை, 10 பேர் இருப்பான். நீ வந்துட்டு 10 பேரும் வந்துட்டு சேர்ந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் குவாட் பண்ணா அவனுக்கு எவ்வளவு காண்டாவான்? விஜய் ஃபேன்ஸ் ஒரு 1000 பேர் இருக்கிறான்னு எடுத்துப்போமே, 10 பேருக்கு 10 பேருக்கும் 1000 பேருக்கும் வித்தியாசம் இல்லை. கண்டிப்பா இப்போ அவங்களுக்கே தெரியும் விஜய் ஃபேன்ஸோட ஃபேன் பேஸ் வந்து எப்படி ஆஃப்லைன் ஆன்லைன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியும். அப்படி இருக்கிறப்போ நீ 8 ஃபேன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணா அவங்களோட கெத்த காப்பாங்களா இல்லையா? கலரு இவன் ஜெனியூனிட்டி பாத்தியா? நான் 10ன்னா 8ன்றான் பேர். ப்ரோ நல்லா இதுல ரொம்ப பெருமையா இருக்கு ப்ரோ விஜய் ஃபேன் பத்தி கரெக்ட்டா பேசுறாரு. இல்ல ப்ரோ இல்ல ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க நல்லா போய் இந்த ஸ்பேஸ்ல இவன் மொத்தம் இவன் அலெக்ஸ் உனக்கு ஒரு நியூஸ் சொல்லிட்டா? அஜித் இது ஆசை படம் இருக்கு தெரியுமா? பத்ரி ஒரே நிமிஷம் இரு ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் ஓட்டான ஒரு கேள்வி இருக்குது. மொத்த எல்லா நாளும் வராது, செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்தே மூட்டை தள்ளுவோம் வேணுன்ட்டு. அதே மாதிரிதான் நல்லா படம் ஸ்பெஷல் ஒப்பாரி வைப்பான். இது ஒப்பாடி கிடையாது, ரியாலிட்டி பேசிட்டு. இது ப்ரோ வந்து பவன் கல்யாணுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்குல்ல, சரி ஆசைப்பட. ஆமா, அதோட ப்ரொடியூசர் மணிரத்னம் தெரியுமா? மணிரத்னம் ப்ரொடியூசர், அதுவும் அந்த கள்ள ஓல் கதைக்கு. இன்னொன்னு ஆசைக்கும் வாலிக்கும் இல்ல ஆசைக்கும் வாலிக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல, ரெண்டும் ஒரே கதை தான். ஆசை வாலி கொஞ்ச நாள் பொறுத்தலைவா பாட்டு வரும் தெரியுமாடா கலரு? கொஞ்ச நாள் படமே தெரியல, இதுல பாட்டு வேறையா? பாட்டு இது சூப்பரா இருக்கும்டா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து 2 பாட்டு. என்ன கேட்டா என்ன சொல்ல போகிறா? அதுக்கு இந்த காதல் என்றும் அவசியம் சொல்றதுக்கு இல்லையா? இப்ப இருக்கிற 2K பசங்களுக்கு என்ன கேட்டா, அஜித் நீ மனோஜே போமே, அவனை கூப்பிட்டு 90s படம் கேட்டாலும் அஜித் தெரியாது. ஆனா நீ விஜய் கேட்டா முக்காவாசி தெரியும். ஒரு 67 படங்குதா, 67 படத்துல 50 படம் எவனை கேட்டாலும் சொல்லுவானுங்க. ஏன் 50 60 படம் கூட சொல்லுவாங்க. இப்போ விஜய் வந்து கரெக்டா தன்னோட பிசினஸ் வந்து கரெக்டா இது பண்ணிட்டாரு. இந்த படம் தான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. தக் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ரோல் கொடுக்கலாம் இவனுக்கு. சார் கேக்கு தக் லைஃப்ல அந்த ஒரு கதை, அந்த பாலைவனத்துல நிக்கிற மாதிரி இது. அங்க ஒரு இந்த எனக்கு தெரிஞ்சு வில்லன் ரோலே கொடுக்கலாம், நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும். ஒட்டகத்துக்கு குஞ்சு உருவி விடுற கதை ஒண்ணு இருக்குதான், அவன் உட்காந்து உருவி விட சொல்லு. எஸ்ஆர்கேவா? எஸ்ஆர்கேவே திட்டுற நீயே பாத்தியா? எஸ்ஆர்கேவே திட்டல, ஆமையே சொன்னேன். இல்லடா நான் அது கேட்டுட்டு தான் தெரியுமா. ரெண்டாவது படத்துக்கு எஸ்ஆர்கே வந்துட்டு திரும்ப அந்த ஃபீல் நடிக்கணும்னு ஆசை இருப்பேன். என்ன கேட்டா இல்ல தில்சே மாதிரி இன்னொரு படம் எதிர்பார்க்கறான் மணிரத்னம் கிட்ட இருந்து. சரி டங்கி யாருக்காவது ஃபீல் ஆச்சா ஏதாவது? காமெடி தான்டா எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மத்தபடி ஃபீல் இல்ல. காமெடி நல்லா இருக்குது, மத்ததெல்லாம் எனக்கு சென்டிமெண்ட் வொர்க் அவுட் ஆகல சுத்தமா. ஆனா அந்த டைரக்டருக்கும் இந்த படம் வந்துட்டு நல்லா எடுத்திருந்தான்னு கண்டிப்பா அந்த ஓன் ஸ்டேட்ல இண்டஸ்ட்ரி ஹிட் ஆயிருக்கும். ஜவானே அடிக்க முடியல ஓன் ஸ்டேட்ல, அதான் வேர்ல்டு வைட் இல்ல, 1000 கோடி அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. இல்ல நான் 12th ஃபெயில் ஹரி நான் பார்த்தேன், எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு நானு கமல் சார் இது பண்ணாரு, என்னது இது நல்லா இருக்கும் பாருங்கட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாரு சார், அதனால போய் பார்த்தேன். எனக்கு நல்லாவே இருந்துச்சு. 12th ஃபெயில் பாக்குறேன். உனக்கு தெலுங்கு மலையாளம் தெரியாது இல்ல, ஆனா புரியுதா? ஆனா உலகத்துல இல்ல, ஹிந்தி மட்டும் தான் புரியாது. இல்ல இங்கிலீஷ் சப்டைட்டில் வந்துட்டு அதான் ஹாலிவுட் டைட்டில், ஹாலிவுட் படத்துக்கு பார்த்தா ஓகே. மலையாளம் கூட புரியும்டா என்ன கேட்டா. தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்ல இருக்கு. தெலுங்கா ஹிந்திடா,
ஹிந்தி படம்டா அலெக்ஸ். ஹிந்தி எப்படா சரி விடு பாக்குறேன். தமிழ்ல இருக்குடா. தமிழ்ல இருக்கா? நானா ஹிந்தியில தான் பார்த்தேன். இதுக்கு பேர் தான் சோத்து கொலை பண்றது. எனக்கு தெரியாது. ஹிந்தி பிரிண்ட் இருந்ததுனால இல்ல சப்டைட்டில்ஸ் இருக்குன்னு பார்த்தேன். ஹரி எனக்கும் தெரியாது ஹரி. நானும் ஹிந்தி தான் பசங்க கூட போயிருந்தப்ப, போன வாரம் ஊருக்கு போயிருந்தப்ப ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தேன் தியேட்டருக்கு. ஆனா சும்மா வீட்டுல யூடியூப் போட்டு டிவில பாத்துட்டு இருந்தப்ப தமிழ் டப்ல அந்த ட்ரைலர் வந்துச்சு. கோரே ப்ரோ. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த லாங்குவேஜ்ல பார்த்தா என்ன அலெக்ஸ் புரியாட்டி. இல்ல மெட்டல் அடிக்கல சோகமா இருக்கல. ஓட்டு பொளந்து விடனவன எல்லாம் ஏன் நீங்க விட்டு இருக்கீங்க? அதான் நான் சொல்ல இல்ல ஏன் தெரியுமா, இதுவே ஒரு டேக் வந்துட்டு மெட்டல் கிட்ட இருக்கிறதுக்கு கோரையெல்லாம் ஓடுறா எல்லாம் சேர்ந்து ஓடுடா. அலெக்ஸ் ப்ரோ ஒண்ணு அவருக்கு வயசாயிட்டு ஓகேங்களா, கொஞ்சம் எங்களை விட்டுருங்க தயவு செஞ்சு. ஜெயிலர் எல்லாம் உண்மைமா இருந்துட்டா பகல ஜெயிலர் எல்லாம் இது வயசுக்கு தகுந்த பேச்சு இல்லையானா? இல்ல இன்னமும் காக்கா கழுகுன்னு இருந்தா கோவம் வரதானே செய்யும், அடிக்கதானே செய்வாங்க. நான் ரஜினி ஃபேன் சைடுல ரெண்டு பேரு நல்லா பாத்துக்கிறேன். இல்ல ப்ரோ பதில் சொல்றது உண்மைதான். இருந்தாலுமே அவர் ஏதோ ஒரு மூலையில நடிச்சிருக்காரு. கடைசியில அதை விட்டுருங்க. அவரு வந்து காம்படிஷனே கிடையாது விஜயை பொறுத்த மட்டும். அவர் எங்கேயோ பீக் லெவல்ல போயிட்டாரு. இல்ல என் மைண்ட் இப்படி நான் மச்சான் பார்த்தாலே பாவமாகுது. ஆமா முதுகுல ஏறிடலான்னு. இல்ல ப்ரோ நான் ஓப்பனா ஏன் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியும் இதை மாதிரி ஓப்பனா பேசுற ஆளு யாருமே கிடையாது ஓகேங்களா. தயவு செஞ்சு பாவம் என்ன சொல்றது, வயசானவங்க கடைசி காலத்துல நல்லா நிம்மதியா பாக்ஸ் ஆபீஸ் பாத்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு இல்ல ப்ரோ என்னோட இது ப்ரோ, நான் சின்ன வயசுல தலைவர் ஃபேனு. சோ அதான் கேக்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் ஹரி. தமிழ் டப் இருக்கு 12th ஃபைல். ஆனா வந்து தியேட்டர் பிரிண்ட் தான். தியேட்டர் பிரிண்ட் எல்லாம் என்ன கேட்டா இல்ல ஒரு நிமிஷம். HD படம் வந்துச்சா? HD இன்னும் வரல. ஹிந்தி பிரிண்ட் வந்துருச்சு. அதான் ஹிந்தி வந்துருச்சா என்ன? இல்ல ஹிந்தி வந்தாலே அது தமிழ் ஆடியோக்கெல்லாம் மாத்திக்கலாம் MX பிளேயர்ல. இரு பிரிண்ட் இது நல்லா இருக்கு. ஆனா வந்து அந்த வாய்ஸ் வந்து தியேட்டர் வாய்ஸ் போட்டிருக்கானுங்க. பரவாயில்ல தியேட்டர் வாய்ஸ் என்ன, அது என்ன FDFS இது ஹீரோ படமா? நார்மல் படம் தானே, எவன் கத்துவோம். பிரிண்ட் அதான் சில பிரிண்ட் பார்த்தீங்கன்னா HD வந்துட்டு பிரிண்ட் இருக்கும், வாய்ஸ் மட்டும் அந்த மற்ற அந்த இதுவும் இருக்கும். அதான் இந்த தமிழ் வாய்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனா பிரிண்ட் அதுதான் அந்த மாதிரி தான். உனக்கு DM பண்ணியிருக்கேன் பாரு அலெக்ஸ். தெரியும் அந்த ஃபார்மேட் பரவாயில்ல. உனக்கு DM பண்ணியிருக்கேன். இது அப்படியே ஆன்லைன்லயே பார்க்கலாம். ஆன்லைன் பார்த்தா நெட்டு போலா போயிடும். ஏத்துப்பாரு. ஆனா பத்ரி ப்ரோ அந்த படத்துல இந்த DSPக்கு போய் இன்விடேஷன் கொடுப்பான்ல மேரேஜ். அலெக்ஸ் ப்ரோ HD பிரிண்ட் இருக்கு ப்ரோ தமிழ். நான் பாத்துறேன். இப்ப HD பிரிண்ட் தான்ப்பா. ஆனா வாய்ஸ் வந்து இந்த வாய்ஸ் இல்ல. ஜெயிலர் இருக்குதா பரவாயில்ல இருக்கட்டும். நடுவுல உனக்கு விட்டோம் பாத்தீங்களா, February 8க்கு ஓடலாம் பாத்தீங்களா? February 8 9. நான் கூட 26 வருவான்னு நினைச்சேன். ஓடிட்டான்டா ஓடுக. இல்ல February 9 வந்துட்டு ஏன் தெரியுமா, 2-3 நாள் கழிச்சு வந்துட்டு ஏதான் லவர்ஸ் டே வருது இல்ல. ஆனா அப்ப லவ்வர்னு ஒரு படம் வருது. ஜெய்வி மணிக்கண்டது லவ்வர் படம் வந்துட்டு லால் சலம் அடிச்சதுன்னா அசிங்கமா இருக்குமே. எனக்கு ரொம்ப அடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஏன்னா